கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானம் செய்த அதே சத்தியத்தை இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானம் செய்ய போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். உன்னை என் உள்ளங்கைகளிலே வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், அதாவது செதுக்கி வைத்திருக்கிறேன். வாரடியினாலும் ஆணிகளினாலும் பாடுகளினாலும் நிந்தைகளினாலும் நான் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மதில் என்பது அது விலை உயர்ந்த பெரிய மகிமையுள்ள பட்டணம். எல்லாவிதமான சமாதானமும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் கனமும் நல்ல மனமகிழ்ச்சியும் நல்ல ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷங்களும் இருக்கிறது தான் பட்டணம். அந்த மதில் சூழ்ந்த பட்டணம் அதுதான் எருசலேம் சியோன் என்கின்ற பட்டணம். இந்த மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அதை அப்படியே கொஞ்சம் நினைவுபடுத்தி கொண்டு வாங்க. தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த மதில் எப்படிப்பட்டதுன்னா வானத்தை அளாவிய மதில். நீ பூமியில இருந்தாலும் எருசலேமே, உனக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய பட்டணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் வானத்தை அளாவ, அதாவது பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதுதான் அது விளக்கப்படுத்துகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்போதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர்கள் மனமகிழ்ச்சியினால் அவர்கள் கம்பீரித்து சந்தோஷத்தில் ஆனந்த சத்தமிட்டு மனமகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். இதுதான் வானத்தை அளாவிய மதில். யாருக்கும் மனதுக்குள்ள வேதனையோ துன்பமோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வலிகளோ இருக்கக்கூடாது. இதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம். இப்போ மேல் வசனத்தை வாசிக்கும் போது ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த மறப்பதில்லை இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. நான் உன்னை மறப்பது இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய நினைவில் அவர் வர வேண்டும். அவ்வளோதான். இதுதான் காவனன்ட், இதுதான் உடன்படிக்கை. ஷாலேம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் டு பி. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சொல்கிறது கொஞ்சம். டு பி காவனன்ட் இன் பீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாதான உடன்படிக்கையில் நிலைத்திருப்பது. என்னது அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யான் நினைவு என்பதுதான் என்னுடைய நினைவு என்பதுதான் உயிர். யான் உயிரில் தான் நீ இருக்கிற, நீ வேற நான் வேற அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறீங்க. எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்றீங்க. நம்ம எல்லாருமே பரிபூரணமாக இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்னாக்கா, இந்த சமாதான உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு என்ன பேசுறார் அப்படின்னா, நான் உன்னை மறக்க முடியாது. ஏன் மறக்க முடியாது என்றால், நான் அடிக்கப்பட்டதே உனக்காகத்தான். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க இந்த சத்தியத்தை. தயவு செய்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் நல்ல புரிய உதவி செய்வாராக. என்னால் உன்னை மறக்க முடியாது. நீ என்ன நினைக்கிறன்னா, கர்த்தரை நான் மறந்துட்டார் நீ சொல்கிற. ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள், நான் சர்வ வல்லவர். நான் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். யாருக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தேன் என்று சொன்னால் உனக்காகத்தான். மனிதன் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு அல்ல. இயேசு கிறிஸ்து கஃப் ஆனார். யோத் என்பது கரம். நல்லா கவனிங்க. யோத் எபிரேய ஆல்பபெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபிரேய எழுத்தில் பார்த்தீங்கன்னா 10வது எழுத்து யோத், கரம். அந்த கரம் சகலத்தையும் சிருஷ்டித்த கரம்.
யோதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய 11வது எழுத்து, அதனுடைய எழுத்து என்னன்னா கஃப். கஃப் என்று சொன்னால் உள்ளங்கை. உள்ளங்கை, இந்த உள்ளங்கை என்பது அடிக்கப்படுதல், வளைந்து கொடுப்பது. எல்லாம் என்ன கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து வேறு, நீ வேறு அல்ல என்பதே சத்தியம். ப்ளீஸ் என்ன பாரு, வாலிப பிள்ளைங்களை என்ன பாருங்க, இன்னைக்கு நீங்க தயவு செய்து இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு எல்லாம் என்ன பாருங்க. கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். உள்ளங்கை என்பது அடிக்கப்படுதல். கிறிஸ்து இயேசு சிறுமைப்பட்டு அடிக்கப்பட்டு, அவர் பிதாவாகிய தேவன் என்னைக்கு மனிதனை சித்தம் கொண்டாரோ, தேவன் என்னைக்கு உன்னை அவர் நினைவில் கொண்டு வந்தார், அன்னைக்கே கிறிஸ்து உன்னை மதில் சூழ்ந்த பட்டணமாய், விலையேற பெற்றவளாய், எருசலேமே உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். அலங்கம் என்பது சொல்லுவது மதில். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எருசலேமே உன்னை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இந்த சுகம், இந்த சமாதானம், இந்த பரிபூரணம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் கொடுக்கிறார். ஆமெனா, அல்லேலூயா. இந்த பரிபூரணம் தான் தேவனை முகமுகமாய் தரிசிக்கும். நீங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டு, எனக்குன்னு யாருமே இல்லையே, என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே, என் கூட ஆறுதலாக பேசுறதுக்கு யாருமே இல்லையே, நான் இப்படி உடைக்கப்பட்டிருக்கிறேனே, நான் இப்படி நெருக்கப்பட்டிருக்கிறேனே, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு கான்செப்டில் உங்கள் இருதயம் உடைக்கப்படுமே. ஆனால் அதை விட இயேசு ராஜாவை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் வேறு எதுவுமே இருக்காது. அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றால் என்னால் மறக்க முடியாது உன்னை. யாருக்கும் அழலாம் வரலையா? எவ்வளவு காலத்துக்கு தெரியுமா? எவ்வளவு காலத்துக்கு கர்த்தர் சொல்றாரு? நித்திய காலமாய். இயேசு கிறிஸ்து வேறு, நான் வேறு அல்ல. இயேசு அண்ணா அங்கே நான் இருக்கிறேன், நான் அப்படின்னா எனக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் வேறு, இயேசு கிறிஸ்து அல்ல. சகல பரிபூரணமும், நல்லா கவனிங்க, இந்த சியோன் எருசலேம் என்பது உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்தேன் என்பது வானத்தை அளாவிய மதில் என்பது உன்னை தேவனைக்கு முன்பதாக முகமுகமாய் உன்னை தேவன் அண்டையில் கொண்டு போய் நிறுத்துகிற பரிபூரணமான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே நான் அடிக்கப்பட்டேன் என்பதுதான் அர்த்தம். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, எல்லா விதமான வளங்களும் இரக்கம் தேவனுடைய இரக்கத்தினாலே நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் சத்தியம். ஆனால் என்ன பண்ணல அப்படின்னா நாம் இதை புரிந்து கொள்ளலை. இன்னைக்கு தயவுசெய்து இந்த ஆசீர்வாதங்கள்லாம், நான் உண்மையாக சொல்கிறேன், என்னை போல ஆசீர்வாதத்தை பிரசங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் பல முறை சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியல. அதனால தான் நீங்கள் ஒரு மாதிரி டஃப்பாக பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து காட்டுகிறேன். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, 16 வாசிங்க பார்க்கலாம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. யாருக்கு முன்னாடி இருக்குது? உன் மதில் என்பது உன் பாதுகாப்பு, உன் சமாதானத்தின் பாதுகாப்பு, உன் சந்தோஷத்தின் பாதுகாப்பு, உன்னுடைய செழிப்பின் பாதுகாப்பு, உன்னுடைய எல்லா விதமான வளங்களின் பாதுகாப்பு என் கண் முன்னாடி தான் இருக்கிறது. என் கண் முன்னாடி தான் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஏன் இன்னைக்கு இவ்வளோ வேதனைப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளவு நெருக்கப்படுகிறேன் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. நான் கர்த்தருடைய உள்ளங்கைகளில் இருக்கிறேன் என்பதை என்றைக்கு நாம் மறந்தோமோ அன்னைக்கு தான் பாவம் மனிதனுக்கு உள்ளே பிரவேசித்தது. பாவம் என்றால் என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவின் உள்ளங்கையிலே இருக்கிறேன் என்பதை அறியாமல் இருப்பதே பாவம். நான் இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளங்கையில் இருக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னை உருவாக்கினார், என்னை எப்படி சிருஷ்டித்தார் என்று சொன்னால், அவருடைய உடலில் அடிகள் பட்டு நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அவர் உடலிலே நான் சித்திரம் வரையப்பட்டேன். என்னுடைய உடல், என்னுடைய சரீரம், என்னுடைய இந்த ஜீவன் கிறிஸ்து இயேசுவினுடைய உடலிலே வரையப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் இதெல்லாம் நினச்சிங்கன்னா உங்கள் கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னா நிறுத்தவே முடியாது.
ஏன் ஆண்டவரே இவ்வளோ பெரிய அன்பு, ஏன் ஆண்டவரே இவ்வளோ பெரிய அன்புன்னு தான் நமக்கு வரும். நாம் எப்படி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வளங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? நான் வாலிபர் கூடுகையில் வாலிபர் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் அதை தான் இன்றைக்கி பேச போகிறேன். நல்லா கவனிங்க. வாலிபர் கூடுகையில் வாலிபர் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போது நல்லா கவனிங்க. என் பொருள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ என் பொருள் இருக்குது, என்னுடைய பொருளை எடுத்து யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறீங்க. ஒன்று என் நாலேஜுக்கு தெரியணும், இந்த பிறப்பா இந்த எடுத்துக்க அப்படின்னு நான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீ என்கிட்ட திருடணும். ஒன்று நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும், அப்படி இல்லை நான் அஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். உண்மையா இல்லையா? இப்போ என் பொருளை குறித்து நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தேன்னா நான் கையிலே வச்சுருப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறேன்னா நீ என் கையிலேருந்து எடுத்துக்கிற. ஆமேனா? நான் என்ன சொல்கிறேன்னா, சர்வத்தை சிருஷ்டித்தது யாரு? சிருஷ்டித்தது? தேவன். தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை கண்டது உண்டா? நீ காணல. ஆனால் தேவன் படைத்த இந்த எல்லாவற்றையும் நான் அனுபவித்து சமாதானமாய் சந்தோஷமாய் என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதற்காகத்தான் கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டார், கஃப் ஆனார். ஆக அவருடைய சரீரத்தில் நான் வரையப்பட்டேன், நான் சித்திரம் தீட்டப்பட்டேன். என்னுடைய உருவம் அவருடைய உடலிலே, அவருடைய ஜீவனிலே வரையப்பட்டிருக்கிறது. என்னுடைய உருவம், என்னுடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனிலே வரையப்பட்டிருக்கிறது. அதைதான் சகரியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நான் பார்த்தோம். மறுபடியும் வாசிங்க. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் உங்களுக்கு மிக முக்கியமான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போகிறேன். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. வாசிவான். சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நார் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை நான் என்ன பேசுனேன்? சகரியா 3:8. சகரியா 3:8. இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர்கள். இதோ கிளை எண்ணப்பட்டவராகி என் தாசனை நான் வர பண்ணுவேன். நல்லா கவனிங்க. யார் அவரா? கிளையாம். இயேசு கிறிஸ்துதான் அந்த கிளை. இந்த கிளை எண்ணப்பட்டவராகி பிதாவாகிய தேவன் சொல்ற, என் தாசனை நான் இந்த பூமிக்கு வர பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதில் சித்திர வேலையை நிறைவேற்றி எல்லாரும் சொல்லாமா? இந்த கல் பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தங்குகிற வீடு. அந்த வீடு கிறிஸ்து இயேசு. அந்த கல், அந்த மூளைக்கல் இயேசு கிறிஸ்து. இந்த கல்லில் நான் சித்திர வேலையை நிறைவேற்றேன். வாரினாலே அடித்து நொறுக்கி, தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறது. நீ உருவாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனிலே. நீங்க வேறு, இயேசு கிறிஸ்து வேறா இருக்க முடியாது. என்னைக்கு தேவன் உங்களை நினைத்தாரோ, நம்மை நினைத்தாரோ, அன்றைக்கே கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு தம்மை ஒப்புவிட சகல பரிபூரணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அப்பா நான் உங்க உள்ளம் கைகளிலே இருக்கிறேன், உங்க ஜீவனிலே கலந்திருக்கிறேன், உங்க உள்ளம் கையில் நான் இருக்கிறேன். என் மதில், என் பாதுகாப்பு, என் சமாதானம், என் குடும்பத்தினுடைய செழிப்பு, என் குடும்பத்தினுடைய சகல வளங்களும் உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது. எப்போ அங்கே அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது, அந்த வால், அந்த மதில் எப்பொழுது சிதைக்கப்படுகிறது, எப்பொழுது மதில் திறப்பு காண்கிறது என்றால், நீ என்னைக்கு அவருடைய உள்ளங்கை என்பதை நீ மறக்கிறியோ அன்னைக்கு திறப்பு கண்டுவிடும். உன் குடும்பத்தில் போராட்ட பிரச்சனை ஆரம்பிச்சிடும். பாருங்க, இதை தான் அப்போஸ்தலன் பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் 2ஆவது அதிகாரம், கொலோசியர் 2ஆவது அதிகாரம், அதில் சகல 10ஆம் வசனத்தை வாசிப்பாங்களா?
மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்க எப்படி இருக்கிறீங்கம்மா? எல்லாரும் ஆமென் சொல்லு. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறேன். எல்லா கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறேன்? எல்லாம் எத்தனை பேர் உணர்ந்து கொண்டீர்கள்? சகல பரிபூர்ணமும் தொடர்ந்து வாசியதை அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே இல்லம்மா. எங்கிருந்து வாசிக்கணும்? 9 வாசி. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. யாருக்குள்ள வாசமா இருக்குதுமா? எத்தனை பேர் நான் எனக்கு குறையா இருக்கிறேன், பரிபூர்ணமா நான் இல்லைன்னு நீ ஃபீல் பண்றியோ? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக, நல்லா கவனிங்க, சரீர பிரகாரமாக அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்குதாம்? வாசமா இருக்கிறதாம். அவருக்குள்ள எல்லாம் இருக்குது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என் கர்த்தாவே, உம்முடைய உள்ளங்கைகளிலே நான் வரையப்பட்டிருக்கிறேன், சித்திரம் தீட்டப்பட்டிருக்கிறேன். என்னுடைய உருவம் இன்னது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். என் தாயின் கருவிலே உண்டாகிறதுக்கு முன்பதாகவே என் அவயவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் உருவேற்படும் நாள் உம்முடைய புத்தகத்தில் எழுதியிருந்தது இருக்கு இல்லையா? உம்முடைய புத்தகத்தில் எழுதியிருந்தது. நாம் சாதாரணவர்கள் அல்லமா அன்பான தேவஜனமே, நாம் சாதாரணவர்கள் அல்ல. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கம், இரக்கம், கிருபை அனாதியாய், அது அலாதியாய் இருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால எல்லா பரிபூரணமும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இது எப்படின்னா, கிறிஸ்து இயேசு நம்மை பரிபூர்ணமாய் கொண்டு போய் பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி நிறுத்துறதுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அதான் கஃப். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற புரிந்து கொள்ளுதல் தான் ஒரு மணவாட்டி சபையினுடைய பரிபூர்ணமே இருக்கிறது. ஒரு சபையினுடைய பரிபூர்ணம், ஒரு விசுவாசினுடைய பரிபூர்ணம் எங்கே இருக்கிறது என்றால், நான் தனி அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தான் இருக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இந்த சத்தியத்தை சொல்ல பாருங்க. 27ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அதான் கஃப், அதான் உள்ளங்கை. கவனி எல்லாரும் சொல்லுங்க. எந்த நம்பிக்கையில் இந்த பூமியில் வாழ்றீங்க? இந்த பூமியில் யாரா உங்களுக்கு தெரியும்? எல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம். அன்பானவர்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. யாரை உங்களுக்கு தெரியும்? இந்த பூமியில் நீங்கள் வரும்போது யாரை உங்களுக்கு தெரியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு பரிபூர்ணமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரே, அதுதான் உள்ளங்கை, அவருடைய கரம், சகலத்தையும் சிருஷ்டித்த கரம். ஆனால் நம்மை பரிபூர்ணமாய் தேவனுக்கு முன்னதாக கொண்டு போய் நிறுத்துவதற்காக கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. என்ன சபை? நமக்கு எல்லா விதமான மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காகவும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் 30ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஏசப்பாவுடைய உடல் என்னாச்சு? அவருடைய எலும்புகள் எண்ணப்படத்தக்கதாய் அவர் அடிக்கப்பட்டார். அந்த காயம், அந்த தழும்பு, நல்லா கவனிங்க. ஏசப்பாவுடைய உடல்ல அந்த தழும்புகள் எல்லாம், அந்த காயத்தெல்லாம் அப்படியே ஒன்று சேர்த்தீங்கன்னா உங்க முகம் வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம அம்மாங்களுக்கெல்லாம் கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்படியே புள்ளி வச்சு அப்படியே சேர்த்துருவோம் இல்லையா? ஆமெனா? எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. ஆமெனா? இயேசு ராஜாவுடைய உடல்ல பட்ட அந்த ஒவ்வொரு தழும்புகளும், ஒவ்வொரு காயங்களும், அவருடைய உடலில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் எண்ணப்படத்தக்கதாய் அடிக்கப்பட்டார். அவர் உடம்புல ஏற்பட்ட அந்த தழும்புகளை எல்லாம் எடுத்து அப்படியே புள்ளி வச்சு அந்த தழும்புகளை அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படியே என்ன செய்யும்னா உங்கள் முகம் வரும்.
நான் தனி இல்லை ஆண்டவரே, நீர் என் மணவாளன். எனக்காக, என் பரிபூர்ண வாழ்வுக்காக, என் சுகத்துக்காக, என் சமாதானத்துக்காக, என் சுகிர்த வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர் என்பதை என்னைக்கு உங்க மனசு ஏற்றுக்கொள்ளுகிறதோ அன்றைக்கு நீங்கள் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவனை முகமுகமாய் தரிசிப்பீர்கள். நான் உங்க உள்ளங்கையில் தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏதேனிலே நடந்த ஒரு பயங்கரம் என்ன தெரியுமா? இல்லை கவனி, ஏதேனில் நடந்த ஒரு பயங்கரத்தை சொல்கிறேன், கவனிங்க. ஏதேனில் என்ன நடந்துச்சுன்னா, எதிர்மறையான அந்த கருத்துக்கள், நான் தனி, ஐயோ என்னால் முடியலையே, நெகட்டிவ் எதிர்மறையான கருத்துக்களை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போனீங்களே, இதுதான் இது பாருங்க, மனுஷனை அழிக்கிறதுக்கு பிசாசுக்கெல்லாம் வல்லமையே கிடையாது. கடன் பிரச்சனை, வியாதி, போராட்டம், இது எல்லாம் பிசாசால கொண்டு வர முடியாது. பிசாசு உங்கள் மூலியமாக தான் உங்களை தாக்குறான். ஏதேனில் நடந்த பிரச்சனை என்னன்னா, இயேசு ராஜாவை அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்பதை மறுதலித்து நான் என்னமோ தனி அப்படின்னு பிரிச்சுட்டான். ப்ளீஸ் கவனிங்க, ஏசப்பாவுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை தழும்புகளையும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் உருவம் அப்படியே வந்துடும். இதுதான் சத்தியம். ஏதேனில் என்ன பண்ணிட்டேன்னா, இன்னமும் நீ தனியாக, நீ எப்படி உருவாக்கப்பட்ட, யார் உன்னை நினைச்சது? அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்கள் நாம். இதை என்னைக்கு நாம் அறிக்கையிட்டு, நான் தனி அல்ல, எனக்காக எல்லாம் நீ செய்து முடித்திருக்கிறீர், நான் வானத்தை அளாவிய மதில், உபாகமம் 29:1 உபாகம் 9:1 பார்த்தோம். வானத்தை அளாவிய மதில். அந்த ஏன் அங்கே வானத்தை அளாவிய மதில் என்றால், நீ பரிபூரணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பர்ஃபெக்ஷன், ஒரு குறையும் இல்லை. என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் ஒரு பழுதொன்றும் இல்லை, நீ பரிபூர்ணம். என்ன பிரச்சனை? எதிர்மறை, ஐயோ 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 அப்படி 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 உன் மனசுக்குள்ள சிந்திக்க வச்சு உன் மனசை உடைச்சாம் பாருங்க, அங்கே தான் பிசாசு ஜெயிச்சிட்டான். நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள். என்னால் முடியலை. உன்னால் எது முடியும்? உன்னால் எதுதான் முடியும்னு கேட்குறேன். நாம் அத்தனை பேருமே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுமே கிறிஸ்து இயேசு உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பரிபூர்ணம். இதான் சியோன் எருசலேம், சியோன் குமாரரே, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணிட்டேன். யோவேல் திருப்புத்தகத்தை வாசி பார்க்கலாம். இதான் சியோன் எருசலேமினுடைய இந்த பரிபூரணம். யோவேல் திருப்புத்தகத்தின் புத்தகத்தில் 2வது அதிகாரம், யோவேல் திருப்புத்தகம் 2வது அதிகாரத்தில் அங்கே 23-24 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். சியோன் குமாரரே, சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு, சொல்லுங்க எப்பதான் எல்லாம் சொல்லுங்க, தக்கபடி, சரியான நேரத்தில், சரியான அந்த இடத்துல, சரியான பொழுதுல அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். எல்லாரும் சொல்லாமா? நல்லா கவனிங்க. அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுக்கிறார். முன்மாரி என்பது விதைப்பின் காலம், முன்மாரி பின்மாரி என்பது அறுவடையின் காலம். சரியான நேரத்தில், சரியான பொழுதில், சரியான ஆட்களை கொண்டு எல்லாவற்றையும் கொடுத்து இந்த சியோன் எருசலேமுக்குள்ள ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கிறார். இப்போ களங்கள் தானியத்தில் நிரம்புமாம், நிரம்பி இருக்குமாம், திராட்சரசம் வழிந்து ஓடுமாம். இதுதான் எருசலேமினுடைய பரிபூர்ணம். இதுதான் அலங்கத்தினால் கட்டப்பட்ட, விலையேறப்பட்ட த கிரேட் சிட்டி. எருசலேம் என்பது சாலேம், அங்கே சமாதானம் என்றென்றைக்கும் குடிகொண்டிருக்கிற இடம்தான் எருசலேம். நான் இப்போது சொல்லுகிறேன், ஏதேனில் நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த உள்ளங்கையை மறக்க செய்தான் பிசாசு. மறக்க செஞ்சுட்டு உன்னையே தீர்மானம் பண்ண சொல்லிட்டான். என்னால் முடியல, கண்டிப்பாக என்னால் முடியாது, ஆனால் என் இயேசுவாலே முடியும், அவர் என் பரிபூரணம். எல்லாம் அறிக்கை செய்ய பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என் பரிபூரணம். எல்லாம் அறிக்கை செய்ய, இயேசு கிறிஸ்து என் பரிபூரணம். நான் தனி அல்ல, இயேசு கிறிஸ்து தனி கிடையாது. இயேசு கிறிஸ்து தனி கிடையாது.
இயேசு கிறிஸ்து தனி கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் சர்வத்தை ஆளுகை செய்ய போகிறவர். ஆமேனா? பிதா சொல்லுவார், ஏசப்பா நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆளுகை கிடையாதுப்பா, பொண்டாட்டியை கூட்டின்னு வா. ஆமே, மனசெல்லாம் பொங்கல உங்களுக்கு. பிதா சொல்லிட்டாரு. பிதாவுக்கு தெரியும். ஈசாக்கு, நான் உனக்கு எல்லாவற்றையும் எப்போ கொடுப்பேன் தெரியுமா? ரெபேக்கால கூட்டின்னு வா. ரெபேக்கா வந்தா தான் எல்லாருக்கும் தான் பெத்த பிள்ளைகளுக்கு நன்கொடையை கொடுத்துட்டு ஈசாக்குக்கு எல்லாவற்றையும். அல்லேலூயா. ஏசப்பாக்கு நாம தேவை. என்ன பிரச்சனைனா, இயேசு ராஜாவை மேல நம்பிக்கை வைக்காமல் உங்களையே நம்ப வச்சுட்டான் பிசாசு. அதுதான் ஏதேனில் நடந்த பாவம். இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நல்லா கவனிங்க, நல்லா இந்த கான்செப்டை புரிந்து கொள்ளுங்க. நான் தனி அல்ல, இயேசு ராஜா தனி அல்ல, என்னில் அவர் இருக்கிறார், அவரில் நான் இருக்கிறேன். அதான் சொல்றாரு, என்னில் நான் உன்னை வரைந்தேன், உன்னில் நான் என்னை பார்ப்பதற்கு. உன்னில் நான் என்னை பார்க்க வேண்டும். ஆமா, நீ என் உள்ளங்கையில் தான் இருக்கிற, என் ஜீவனிலே கலந்திருக்கிற. கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். ஆமேனா? இயேசு கிறிஸ்து என் புருஷன். அப்ப நான் எப்படி தனியா இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து என் புருஷன், அவர் என் புருஷன். இங்க வா, உனக்கு நான் ஆட்டுக்குட்டியான மனைவியை உனக்கு நான் காண்பிக்கிறவா, மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறவான்னு சொல்லிட்டு இந்த எருசலேம் எதுவுமே காட்டுறாரு. இந்த எருசலேம் பரிபூர்ணமாக்கப்பட்ட பட்டணம். என்ன பிரச்சனை? நான் அவருடைய உள்ளங்கையில் தான் இருக்கிறார். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார். அவர் தெய்வம், அவர் சர்வ வல்லவர், அவர் தேவாதி தேவன், அவர் அதரிசனமானவர், அவர் பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபம், அவர் பிதாவாகிய தேவனுடைய மகிமை. அவர் எனக்காக கஃப் ஆனார். அவர் எனக்காக உள்ளங்கையை அவர் நீட்டி என்னை உருவாக்கினார் என்கின்ற விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள இல்லை. எல்லா பரிபூர்ணமும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். எல்லா பரிபூர்ணமும் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கணும். ஒரு நல்ல அறிக்கை செஞ்சு, நான் தனி அல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் தனி அல்ல, இயேசுவில் நான் கலந்திருக்கிறேன். ஆமேனா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிஷ்யா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம். இப்போ அவர் என்ன உன் நினைவில் நான் வந்துடணும். என் நினைவில் நீ இருக்கிற, என்னால் மறக்க முடியாது. என் நினைவே நீ தான். ஏன்னா மனுஷனால நினைவுகள் நினைக்காம இருக்க முடியாது இல்லையா? மனுஷனால எண்ணங்கள் அவனுக்குள்ள சுரந்துக்கினே இருக்கும், ஊற்றெடுத்துக்கினே இருக்கும். மனுஷனுடைய நினைவுகள் ஸ்டாப் ஆகாது. மனிதனுடைய நினைவுகள் வந்து என்ன, அவன் தேவ சாயல். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என் நினைவில் நான் உன்னை மறக்கல, என்னால் மறக்க முடியாது. இயேசு ராஜா சொல்ற, என்னால் மறக்க முடியாது, என் நினைவெல்லாம் நீர்தான், என் நினைவெல்லாம் நீர்தான். இப்போ நான் எனக்கு என்ன தேவை? உன் நினைவில் நான் இருக்கிறேனா? உன் நினைவில் நான் வாழ நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் உன் நினைவில் நான் இல்லாமல் நீ சிந்திக்கிறியே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் கூட கொடுப்பேன். எல்லாமே ரெடியாக இருக்குது, எல்லாமே தயாராக இருக்குது. இப்போது மனைவி இந்த மனைவி என்பது கிறிஸ்துனுடைய ஜீவனில் ஆதாம் எப்படி ஏவாளை உருவாக்குவதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய சரீரத்தை கொடுத்து, தன் சரீரத்தை அறுத்து, கர்த்தரை அறுத்து, அந்த உடம்புல ரத்தம் சிந்தி, அந்த சதையை பிச்சு எடுத்து, அந்த உள்ளிருந்து விலாவை எடுத்து, அந்த ஆதாமுடைய சரீரத்தில் ஏவாள் சித்திரம் தீட்டப்பட்டாள். ஆமென். ஆதாமுடைய சரீரத்தில் ஏவாள் சித்திரம் தீட்டப்பட்டால், இந்த மணவாட்டி சபை நீயும் கிறிஸ்துவின் சரீரத்தில் சித்திரம் தீட்டப்பட்டிருக்கிறாய். சீயோன் குமாரரே, அவர் தக்கபடி முன்மாரியம் பின்மாரியம் சரியாய் கொடுத்து உங்கள் களஞ்சியத்தில் தானியமும் திராட்சரசமும் வழிந்தோடும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த வசனத்தை பற்றி வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 21:9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையும் அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னா என்னது அர்த்தம்? அடிக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் என்றால் என்ன அர்த்தம்? தேவ சித்தம் செய்யும்படி அடிக்கப்பட்டவர். தேவ சித்தம் என்ன? என் பரிபூரணம். ஆமென்.
என் பரிபூர்ணம் தான் தேவ சித்தம். என் பரிபூர்ணத்திற்காக, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. நம்முடைய பரிபூர்ண அத்தனையுமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் என்னை உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்க, நான் தனி அல்ல, நான் உம்மோடு உம்முடைய ஜீவனிலே கலந்திருக்கிறேன். இதுதான் மனைவி. இயேசு கிறிஸ்து என் புருஷன், எல்லாம் அறிக்கை பண்ணு. இயேசு கிறிஸ்து என் புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய உள்ளங்கையில் நான் இருக்கிறேன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து என் புருஷன் என்றால் அப்படியே உள்ளங்கையில் இருக்கிறேன். இப்போது இதை தான் யோவான் என்ன பண்ணார்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் அடிக்கப்படுவதற்கு என் பிதாவுக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன் உருவம் இன்னது என்று எனக்கு தெரியும், நான் உன்னை உருவாக்கிட்டேன். காலம் வாய்த்த போது இந்த உலகத்தில் வந்தேன். ஆமென். இப்போ ஏசப்பா பூமிக்கு வராரு. நல்ல கவனிக்க, ஏசப்பா பூமிக்கு வராரு. பூமிக்கு வந்த இயேசுராஜாவை பார்த்து அப்போஸ்தலன் யோவான் தம்முடைய சுவிசேஷத்தில் எழுதுறாரு, அவர் உலகத்தில் வந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிடுச்சு, ஆனால் உலகமோ அவர் ஏற்றுக்கல. அவர் தமக்கு சொந்தமானல வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவங்களாம். யார் சொந்தமானவங்க? வாசிப்பாங்களா? யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த கிறிஸ்துவனுடைய அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்புறம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வாசி 10. அவர் உலகத்தில் இருந்தார். அவர் எங்க இருந்தாரா? உலகத்தில் இருந்தாராம். அடுத்தது, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. நல்ல கவனி. இப்போ அவர் உலகத்தில் இருந்தார் என்பது எழுத்தின்படியான இந்த பூமி, த வேர்ல்டு. நல்ல கவனினும், இந்த பூமி வந்து அவர் உலகத்தில் பூமியில் இருந்தார். அடுத்தது, உலகம் அவர் மூலமாய், யார் மூலமாய் சொல்லுங்க? உலகம் யார் மூலமாய் உண்டாயிற்று? சரி, இந்த உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்றுன்னு சொல்றது யாருன்னா நீங்களும் நானும். உலகம் அப்படின்னா கண்ணில் காண்பது, சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் உலகத்தில் இருந்தார் என்பது பூமியில், மண்ணில் இருந்தார். இப்போ நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? மண்ணில் இருந்தார். உலகம் அவர் மூலமா என்று சொல்லுவது, உலகம் என்பது நாம். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார், அதரிசனமானவராக இருக்கிறார், அவர் நித்தியராக இருக்கிறார், அவர் காணக்கூடாதவராக இருக்கிறார். அவரால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இப்ப புரிஞ்சு போச்சா? உலகமோ அவரை அறியவில்லை என்றால் அவருடைய ஜீவனிலே சிருஷ்டிக்கப்பட்ட உலகமாகிய நாம் அவரை அறியவில்லை. அடுத்தது, அவர் தமக்கு சொந்தமானதிலே, அவர் தமக்கு சொந்தமானது. எது அவருக்கு சொந்தமானது? சரீரம், உலகம். இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், உலகமாகி அவருக்கு சொந்தமாகி இந்த சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை? என் இயேசு தேவனே, ஏதோ உலகம் தானா வரல, ஒரு பிக் பேங் ஆச்சு, எல்லாம் சயின்ஸ் மூல. என்ன பிக் பேங் ஆச்சு? அந்த பிக் பேங்கை இயேசு ராஜா தான். நல்லா கவனிங்கப்பா. அவர் மனிதனுக்காக தமக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லுவது, அவருடைய உயிர்ல கலந்தவர்கள், உள்ளங்கையில வரைந்தவர்கள் நீங்களும் நானும். அவருக்கு சொந்தமானவங்க அவர் என்ன பண்ணலையா? ஏற்றுக்கொள்ளவில்லையாம். ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா என்ன அர்த்தம்? இவங்களே டிசைட் பண்ணுறாங்க. இவங்க நினைவுகளில் நான் செய்ய பார்க்குறேன், முடியல, நான் இதை செய்ய பார்க்குறதா முடியல, என்னால் முடியலன்னு என்னுடைய பரிபூரணம் என் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தத்தை தேடி வர பொண்டாட்டியை தேடி வந்தார். அதான் அர்த்தம். என் மனைவியை தேடி வந்தேன்.
இவள் என்னில் பாதி, நீங்களும் நானும் தனித்தனி அல்ல, நாம் அவரில் பாதி, கிறிஸ்துவில் பாதி. அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை பார்க்கல அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கல அவர் ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார். அவருடைய சரீரம் அந்த கேடு அடைந்திருந்ததே, அதில் தான் அந்த காயங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தோம்னாக்கா என் உருவம் வரும். நான் அவரில் இருக்கிறேன், எனக்கு என்ன கவலை, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் நினைவில் என் கிறிஸ்து வந்துவிட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் மறக்கலை, எத்தனை காலங்கள் எத்தனை யுகங்கள் ஆனாலும் நான் ஒன்றும் மறக்கலை, என் நினைவில் தான் இருக்கிற. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு சொந்தமானதில் நான் வந்தேன், எனக்கு ஒரு வார்த்தையும் தனித்தனி அர்த்தங்கள் உண்டு, தனித்தனி ஆழங்கள் உண்டு. இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த பாசம், இந்த அன்பு, கிறிஸ்துவனுடைய இந்த நேசம், கிறிஸ்து நம் மேல் வைத்திருக்கிற இவ்வளோ பெரிய இரக்கம், எவ்வளோ எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம் நம்ம இல்லையா? ஒன்றா ரெண்டா? நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலேயே பிரதான பாவி நான் என் ஆவியின் கண் கொண்டு நான் பார்த்து சொல்லுவேன், இந்த உலகத்தில் பாவின்னு ஒருத்தர் என்ன போல பிரதான பாவி யாரும் இருக்க முடியாது. நான் தெளிவாக சொல்லுவேன். அவர் என்னையும் இன்னைக்கு வரைக்கும் அவர் காக்கிறதுக்கு காரணம் அவருடைய உள்ளங்கைகளில் நான் இருக்கிறேன், அவரில் நான் இருக்கிறேன் என்பதை அவர் அறிவார். அவருக்கு நான் சொந்தமானவன் என்பதை அவர் அறிவார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களிலே பிரதான பாவி நான் அறிக்கை செய்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆழ்மனு சொல்லுகிறேன், என்னை போல ஒரு பாவி இந்த உலகத்தில் இருப்பானான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கும் என் கர்த்தர் என்னை வாழ வைக்கிறார் என்றால் அவர் என் மேலே வைத்திருக்கிற மாபெரும் கிருபை. அவருக்கு சொந்தமானவன், அவருடைய உயிரிலே அவர் என்னை நேசித்து விட்டார். இந்த வசனத்தை என்னால் மூவ் பண்ணவே முடியல. இந்த வசனத்தை நாங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை வச்சு என் கண்ணு அதை பார்த்து 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 உட்காந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லும். ஆண்டவரே, உங்கள் அன்பு எவ்வளோ பெரிதாப்பா. அவருக்கு சொந்தமானதை தேடி இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன ஏற்றுக்கொள்ளலை? உங்களுடைய உள்ளங்கையில் நான் இருக்கிறேன் என்பதை உன் மனசு உன் நினைவு சொல்லணும். அந்த நினைவு வந்தவங்களுக்கு காலையில் விழிப்பு வந்துடும். நான் சொல்கிறத கவனிங்களேன். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நல்லா கவனிங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நல்லா கவனிங்க. மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமா. சரி, அவர் உலகத்தில் இருந்தார் என்பது என்னது? நீங்கள் கிரீக் வேர்டெல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகம்னா என்ன, இந்த உலகம்னா என்ன, அவர் உலகமும் அவர் அறியவில்லை. அந்த ஒரே வசனத்தில் எத்தனை உலகம் இருக்குது? 3 உலகம் இருக்கா? அப்புறம் சொந்தம் என்பது 11ஆம் வசனத்தில் 2 சொந்தம் இருக்கா? இப்போ இதெல்லாம் நீங்கள் கிரீக்கில் நீங்கள் எடுத்து பார்த்து விளக்க கொடுக்கணும்னா அது நிறைய டைம் வெளிச்சிடும் என்ன. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அவர் உலகத்தில் இருந்தார் என்பது இந்த வேர்ல்டில் இருந்தார், இந்த மண் உலகம் பூமி பந்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நீங்க சொல்றது நம்மை குறித்து சொல்றார். அவர் மூலமாய், அவர் அடிக்கப்பட்டதனால், அவர் உள்ளங்கை ஆனதனால் நான் உண்டானேன். மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் உள்ளங்கை ஆனதனால் நான் உண்டானேன். தேவனுடைய நோக்கம் நானே. நாம் இப்போ ஒரு மனுஷனையும் அற்பமாக யாருமே சொல்லாதீங்க. மற்றவங்க செய்கிற பாவத்தை தயவு செய்து நீங்கள் அறிக்கை பண்ணி சொல்லாதீங்க. அவர்களுடைய பரிபூரணம் என் கர்த்தராக இருக்கிறார். ஆமேனா? உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் செய்யுங்க. யாரை பற்றியும் எதிர்மறையாக பேசாதீங்க, நெகட்டிவாக பேசாதீங்க, பாவத்தை குறித்து பேசாதீங்க. கர்த்தர் அவர்களை ஒரு நாள் நிச்சயமாய் தொடுவார். வசனத்தை அவங்களே எடுத்து உள்ள தீர்மானிக்கணும். அவர் உலகத்திலே வந்தார், மனுஷன் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் உலகத்தில் வந்தார். உலகமாகிய நாம், உண்டாக்கப்பட்டவராகிய நாம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டோம். அடுத்தது எல்லாம் சேர்ந்து வாசிங்கம்மா. 10ஆம் வசனம் வாசி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ அவரை அறியவில்லைன்னு என்ன அர்த்தம்? ஏசப்பா வந்தார், யூதர்கள் என்ன பண்ணல ஏசப்பாவை, இவர் தான் எங்கள் மேசியா, இவர் தான் தேவனுடைய குமாரன்,
இவர்தான் உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இவர்தான் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவர். இவர்தான் ஆதி, இவர்தான் எல்லாம், இவருக்குள் எல்லாம், இயேசு கிறிஸ்துவே எல்லாம் என்பதை உலகம் அன்றைக்கு அறியவில்லை. அந்த சுவிசேஷம் இன்றைக்கு உலகம் முழுக்க பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு, நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் உங்களுடைய தேவைகளுக்காக, ஏதோ ஒரு நெருக்கத்துக்காக, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் ஏசப்பா கிட்ட வந்திருக்கலாம். கடன் பிரச்சனையோ, வியாதியோ, குடும்பத்தில் போராட்டமோ, பில்லி சூனிய போராட்டமோ, இல்லை சத்துருக்களின் போராட்டமோ, ஏதோ ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லமை உடையவர். அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வதற்கு பிதாவாகிய தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அவர் எனக்கு அதை செய்தார்? ஏன் நான் கேட்ட போதெல்லாம் அவர் எனக்கு பதில் கொடுத்தார்? நான் நெருக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் அவர் சத்தமிட்டு அவர் நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் ஏன் அவருக்கு எனக்கு உத்தரவு கொடுத்தார் என்றால், நான் அவருக்குள் இருக்கிறேன், நான் அவரிலிருந்து வெளிப்பட்டவன். யாருமா உங்களை பிளான் போட்டது? உண்மையிலேயே எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட ஒரு பையனை ஒரு டிசைன் பண்ணு அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்திருக்க மாட்டேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நீயே ஒரு பையனை டிசைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்திருப்பேன். நான் வந்திருப்பேன். இந்த மாதிரியா போட்டிருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய கற்பனைக்கு வேற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன என் இயேசுராஜாவுக்கு பிடிக்கும். ஆமெனா, அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளினாலும் கவலைப்படாதீங்க. நான் இயேசுவில் பாதி, அவருடைய ஜீவனில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் தான் இந்த உலகத்தில் வளங்களை எல்லாம், தேவன் படைத்த இந்த வளங்களை எல்லாம், நன்மைகளை எல்லாம் நான் அனுபவிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள். அவர் அடிக்கப்பட்டதனால் நான் அனுபவிக்கிறேன். கையை தட்டி ராஜாவுக்கு நல்லா கையை தட்டலாமா? ஆமென். அப்பா, நான் உம்மை அறிந்து கொண்டேன், என் இயேசுராஜனே, நான் உம்மை அறிந்து கொண்டேன், நான் உம்மை அறிந்து கொண்டேன். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா, நான் உம்மை அறிந்து கொண்டேன், அவர்தான் என்னுடைய ஜீவன். ஆமென் சொல்லுங்க. என்ன அறிந்து கொள்ளணும்? நான் அவரில் பாதி. இன்னைக்கு சத்தியத்தை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் சாதாரண ஆள் அல்ல. நாம் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது ஏசப்பாவுடைய கிருபை. நான் அவரில் பாதி, அவருக்குள் இருக்கிறவன். எல்லாம் சொல்லுங்கப்பா, நான் ஏசப்பாக்குள் இருக்கிறேன். அறிந்து கொண்டோமா? ஆமென், அறிந்து கொண்டோமா? இப்போ ஏற்றுக்கொள்ளலாமா? அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். என்ன சொந்தமானதில் வந்தார்? அவர் யூதனாக வந்தார். யூதா என்று சொன்னால் தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அவர் தமக்கு சொந்தமானதில் தமக்கு ஜீவனை கொடுக்கிறவர். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா, தமக்கு ஜீவனை கொடுத்தவர், தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்த என் ரட்சகர் என்பதை ஏற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கத்தில் போகிறதா ஆண்டவரை மறந்துட்டு தான் தயவு செய்து நினைக்காதீங்க. அவரால் உங்களை மறக்க முடியாதுங்க. ஆமென். உங்களை மறந்துட்டு அவர் வாழ்வதே உங்களுக்காகத்தான், நமக்காகத்தான். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நினைவுகளில் அந்த அன்பே உருவான இயேசு ராஜாவை நம்முடைய நினைவுகளில் வந்துட்டோம்னா நாம் ஜெயிச்சிட்டோம். நம்முடைய நினைவில் 24 மணி நேரமும் அவர் நினைப்பாவே இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். சரி, என்ன உனக்கு இப்போதைக்கு உனக்கு காசு தேவையா? சரி, எனக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு 10 லட்ச ரூபா எமர்ஜென்சியாக தேவைன்னு வச்சிங்களேன். சரி, 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டா நீ பர்ஃபெக்ஷன் ஆகிடுவீங்களா? எனக்கு ரொம்ப ஒரு 10 லட்ச ரூபா தேவை பிரதர், ரொம்ப எமர்ஜென்சியாக எனக்கு தேவை. சரி, 10 லட்ச ரூபா கொடுத்துட்டா நீ எல்லாமே நீங்கள் பரிபூர்ணம் அடைஞ்சிருவீங்களா? நாளைக்கே 20 லட்ச ரூபாய் தேவை வந்து நிற்ப. சரி, அதையும் கொடுத்துட்டா நாளைக்கு 30 லட்சம். இப்படி போய்க்கிட்டே இருக்க. அதுக்கு அளவே இல்லை. நான் என்ன சொல்கிறது தெரியுமா? அது அல்ல நம்முடைய இன்பம். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இன்பம். ஆமெனா. எல்லாம் அவருக்குள்ள. அவர் தான் ஆதி மூலம். எல்லாம் அவருக்குள்ள. அவருடைய ஜீவனில் நான் உருவாக்கப்பட்டேன். அவருடைய சித்திரம், என்னுடைய உருவம் அவருடைய ஜீவனில் இருக்கிறது, அவருடைய சரீரத்தில் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். எல்லாம் அறிக்கை பண்ண. அவருடைய தழும்புகளால். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீங்க அவரை? ஆமெனா. காசு பணம் பெருசல்ல. நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு பணம் தேவையில்லை. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். என் இயேசு ராஜாவை சுமந்து கொள்வதற்கு ஒரு இதயம் தேவை, அவ்வளோதான்.
அதுக்கு பணம் இந்த பூமியில் தேவைப்படும் போது அதுக்கு தேவைகளை கரெக்டாக சரியாக என்கிட்ட நான் தான் பலமுறை சொல்லிட்டேன். என்கிட்ட வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் என்கிட்ட ₹1 இருக்காது. போயிட்டு ஐக்கிய விருந்துக்கு சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி அது வச்சுட்டு போய் என்கிட்ட வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் என்கிட்ட ₹1 இருக்காது. நான் எம்டியாக தான் நிற்பேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு காசு எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை என்ன, எனக்கு இயேசுராஜா தேவை. என் இயேசுராஜன் என் தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் பரிபூர்ணமே தவிர காசோ பணமோ இல்லை ஒரு வீடோ வசதியோ அல்ல. அவைகள் எல்லாம் உங்களுடைய தேவைகளை சரியாய் கர்த்தர் பரிபூர்ணமாய் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உடையவர். அவருக்கு தேவைன்னா நீங்கள் அவரை ஏற்றுக்கணும், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எனக்கு சொந்தமானவர், அவர் என் யூதா, அவர் நசரேயன், தேவனுடைய நசரேயன், அவர் தேவனுடைய பரிசுத்தன், அவர்தான் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், அவரில் தான் எனக்கு ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை அறிந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். 2, அவரை அறிந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க ஏற்றுக்கொண்டோன்னா அவர் நினைவில் ஏசப்பா வந்துடுவார். அவங்க நினைவில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஏசப்பாவுடைய நினைப்பிலே இருப்பாங்க. கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டவர்கள், அதுதான் நினைவு. அந்த நினைவில் கிறிஸ்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26வது அதிகாரத்தில் இந்த நினைவுகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லுவார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் நல்லா கவனிங்க, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க நாமம் இயேசு என்கின்ற இந்த நாமம், நல்லா கவனிக்கிறீங்களா? உங்க நாமம் உம்மை நினைக்கும் நினைவு. எல்லாம் அழிஞ்சிடும், எல்லாம் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிடும். ஆனால் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தவர், அவரை நினைக்கிற அந்த நினைவு. யாருக்காக அவர் சிலுவையில் பலியானார்? கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாம். எனக்காக. அவரை நினைக்கிற, அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். என்னை தேவனண்டிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காய், என்னை முற்றுமுடிய ரட்சிப்பதற்காய் அவர் எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறவர். அவரை நினைக்கிற நினைவு, அந்த நினைவில் வந்துடுவார். அவருடைய அன்பிலே பரிபூர்ணப்பட்டு அவர் நமக்காக பட்ட அந்த வேதனைகள், அந்த வலிகள், அந்த போராட்டங்கள், அந்த நெருக்கங்கள், அந்த நிந்தனைகள் எல்லாவற்றையும் நம்ம நினைத்து பார்க்கும்போது அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு நமக்கு வெளிப்படும். அவருக்கு சொந்தமானவர்கள். அப்பா, நான் உமக்கு சொந்தம், நான் உம்மை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நம்ம நினைக்கும் போது அவருடைய நினைவில், நம்முடைய நினைவில் கிறிஸ்து வந்துடுவார். நம்முடைய நினைவில் கிறிஸ்து வந்துடுவார். உமது நாமம் இயேசு என்கின்ற அந்த நாமமும், அவர் நினைக்கிற நினைவு, அந்த ஆத்தும வாஞ்சை, அந்த நினைவு தான் அந்த உயிர். அதுதான் உயிர். அந்த உயிரில் கலக்கிறதுக்கு தான் அவர் மாம்சமாய் மனித அவதாரம் எடுத்து வந்தார். இந்த மனித உடல் என்பது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுவது, நாம் அவருடைய சாயல், அவருடைய ரூபமாய் நாம் இருக்கிறோம். அவருடைய சாயலும் அவருடைய ரூபமாய் நாம் இருக்கிறோம். இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயல், இந்த ரூபத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போமே ஆனால், கிறிஸ்துவை நாம் தரித்துக்கொள்ள இருப்போமே ஆனால், நம்முடைய ஆத்தும வாஞ்சை என்னதுங்க? இப்போ பிறக்கம் பாருங்க பாட்டு, அந்த இருதயத்துக்குள்ளே வரும் பாருங்க அந்த பாடல்கள், அவரை துதிக்கிற துதி. இதுக்கு தான் நம்மளை படைச்சார், இதுக்கு தான் நம்மளை அழைச்சார். அது இருந்துச்சுன்னா எல்லாமே உனக்கு எதுவுமே போராட்டமே தெரியாது. நான் உங்கள் உள்ளங்கையில் தான் இருக்கிற ஆண்டவர். என் மதில் எப்போதும் உமக்கு முன்னதாக இருக்குது ஆண்டவர். என் சமாதானம் எப்போதுமே உங்களுக்கு முன்னதாக இருக்குது ஆண்டவர். என் சந்தோஷம், என் வாஞ்சை, என் ஆத்தும வாஞ்சை, என் ஆசை, என் ஆவி உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது ஆண்டவர். அது என் வாஞ்சை எல்லாம் உங்களை நான் துதிக்கணும் ஆண்டவர். அவர் மேலே வைக்கிற அந்த பாசம், அந்த நேசம், அதுதான் கர்த்தருக்கு தேவை. இப்போ இந்த ஆத்துமாவில் கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்வோமே ஆனால், இல்லையா, நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்து கொள்வோமே ஆனால், 9ஆம் வசனத்தில், என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. நைட்டு தூக்கம் வராது. அவர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம், இதை தேடித்தான் அவர் வருகிறார்.
எக்கால சத்தத்தோடு, பிரதான தூதர் சத்தத்தோடு, தேவ தூதர்களுடைய சத்தத்தோடு கூட அவர் வானத்திலிருந்து இறங்கி வராரு. யாருக்காக அப்படின்னா, இரவிலும் என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. அந்த வாஞ்சை, அந்த உயிர், அந்த உயிரில் என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் உள்ளங்கையில் என்ன வரைஞ்சி வச்சுட்டீங்க ஆண்டவரே. உங்கள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு காயங்களும் என் உருவங்கள், என் உருவம். அது நான் தனி அல்ல. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இந்த அதிகாலை ஜெபம்ன்றது யாருக்கு வரும்? இந்த அதிகாலை ஜெபம் என்பது யாரையும் கட்டாயப்படுத்தி வரதல்ல. ஏதோ சர்ச்சுக்குள்ளே வந்தோம், என்னுடைய தேவைகளுக்காக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என் தேவையெல்லாம் எனக்கு செய்து முடித்தாரு, எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு சாதாரண ஒரு காரியம். நல்லா கவனிக்கணும். ஆனால் அதிகாலையில் எழுந்து அவரை துதிக்கிற அந்த துதி, அந்த இருதயத்துக்குள்ள ஆத்மாவில் ஏற்படுகிற அந்த வாஞ்சை, நைட்டு முழுக்க இரவிலையும் நான் உண்மை என்னுடைய ஆத்மா வாஞ்சிக்கிறது. அடுத்தது எப்போ பார்த்தா பொழுது வெடிஞ்சு போடுச்சு, அதிகாலையில் எழுந்து நான் என்ன பண்ணுறேன்? உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன். என் இருதயம் எப்போதும் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிறது. நான் உம்முடைய ஆண்டவரே அந்த இருதய வாஞ்சையில் தகப்பனே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த இருதய வாஞ்சை தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, உன் நினைவில் நான் இருக்கிறேனா? உன் ஆவியினுடைய அந்த வாஞ்சை, உன் ஆவியினுடைய அந்த 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 டிசிஷன், அந்த தீர்மானம் நானாக இருக்கிறேனா? நீ புரிந்து கொள்ள வேண்டும், என் உள்ளங்கையில் தான் இருக்கிற என்பதை புரிந்து கொள். நீ எனக்கு சொந்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் இந்த உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருப்பது என்பது அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவங்கள் தான் இந்த நைட்டில் எழுந்து காலையில் எழுந்து ஜெபிக்கிறது, கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறது. அவர் மேலே ஒரு வாஞ்சை, கிறிஸ்துவின் மேலே வரும் எல்லா பொருள்கள் மேலே இருக்கிற வாஞ்சை போயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்துவே உங்களுக்கு தான், அவருக்குள்ளே எல்லாமே இருக்குது. அப்புறம் என்னத்துக்கு தனித்தனியாக போய் நீங்கள் போராடின்னு இருக்கிறீங்க? கிறிஸ்துவை பிடிச்சிக்க எல்லாமே வந்துடும். அவர் தான் பரிபூர்ணம். அவரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். அவருக்கு தேவனுக்கு என்ன தேவைன்னா, அவருக்கு சொந்தம். நீ எனக்கு சொந்தம் அப்படின்னா கணவன் மனைவி, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். எல்லாருமே சொல்லுங்கள், என்னதுக்கு யாருங்க? உன் சிருஷ்டிகரே. அந்த கான்செப்ட் தான் பேசினுக்கிறேன். இப்போ உன்னை சிருஷ்டிப்பதற்காக என் உயிரை கொடுத்திருக்கிறேன், உன்னை சிருஷ்டிப்பதற்காக என் உயிரை கொடுத்திருக்கிறேன். ஆக இந்த சொந்தமானவர்கள் என்பதுதான் மகிமை. இந்த சொந்தம், இந்த பந்தம் தான் ஏதேனிலே அருந்து போச்சு. ஏதேனிலே அருந்தது. அதை மறுபடியும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மூலமாய் அந்த பந்தம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது, மறுபடியும் உயிரடைந்தது. 135ஆம் சங்கீதம் இந்த இரவில் எழுந்து துதிக்கிற அந்த துதி, இரவில் எழுந்தவர் நம்முடைய ஆத்ம வாஞ்சை, நம்முடைய நினைவு. 135ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். நல்லா கவனிங்க. கர்த்தரை அவர் சொந்தம்ன்றார் பாருங்களேன். கர்த்தர் யாரை அவர் சொந்தமாக தெரிந்து கொண்டார்? கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ரொம்ப முக்கியமானது, அவருக்கு தேவை சொந்தம். ஏன் சொந்தம்? என் மனைவி. நீ என்னில் பாதி, நீ தனி அல்ல. அம்மா, சகோதரிகளே, தாய்மார்களே, வாலிபர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை, நான் தனி அல்ல. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, நான் இயேசுக்கு சொந்தம். ஆமேன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என் சொந்தம். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறான், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ எனக்கு சொந்தம் என்பதை அவர் நம்ம இன்னைக்கு சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு என் நினைவில் அது வரணும். நீங்க தான் ஆண்டவரே, உமக்குள்ள தான் உம்முடைய உள்ளங்கையில் நான் வரையப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் தான் மறுபடியும் உயிரடைந்தது. நான் இயேசு ராஜாவுக்கு சொந்தம், இயேசு கிறிஸ்துடைய உள்ளங்கையில் நான் வரைய
வரையப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய இந்த மகிமை. ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய பிரமாணங்களை கொடுக்கும்போது, நல்லா கவனிங்க, பலிகள் மூலமாய் கிறிஸ்துவனுடைய பலிகள் மூலமாய் தம்மை அவர்களோடு இணைத்து கொண்டார். அதில் கர்த்தர் என்ன செய்தார்னா, இந்த ஜனங்க ஏதேனிலே பாவம் செய்து விட்டு தனிமையாக வெளியே போயிட்டாங்க. இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்ளங்கைகளிலே வரையப்பட்டிருக்கிற எனக்காக கிறிஸ்து அடிக்கப்பட்டார், கிறிஸ்து என் புருஷன், என் சிருஷ்டிகர் தான் என் நாயகர், என்னை படைத்தவர் தான் என்னுடைய புருஷன், அவருடைய நினைவில் தானே. ஒரு மனைவி யார் நினைவில் இருக்கணும்? ஒரு மனைவி யார் நினைவில் இருக்கணும்? புருஷனுடைய நினைவில் இருக்கணும். அப்போ என்னை சிருஷ்டித்த என் நாயகர், என் கிறிஸ்து, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். இதுதான் ஏதேனிலே சிருஷ்டிகர்த்தெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயே பண்ணிக்க எல்லாத்தையும், உன்னால் முடியுன்ற என்ற எண்ணத்தை உண்டு பண்ணி தூண்டி விட்டவன் பிசாசு. இப்போ மறுபடியும் கிறிஸ்து தம் மண்டையில் சேர்த்து கொள்ள வேண்டுமே ஆனால் பலிகள் மூலமாய்த்தான், அந்த கிறிஸ்துடைய பலிகள் மூலமாய்த்தான் இவர்கள் கிறிஸ்துவின் அண்டையில் சேர முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு பலியை கொண்டு வரும்போது சர்வாங்க தகன பலி, அப்புறம் போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இந்த 5 பலியை குறித்து நாம் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பலி பிரமாணங்களில் ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் ஒவ்வொரு நீதி உண்டு. அதில் மனிதனுடைய பாவத்துக்காக பாவ நிவாரண பலியும், குற்றத்துக்காக குற்ற நிவாரண பலியும், அவனுடைய மீறுதலுக்காக சர்வாங்க தகன பலியும், இதெல்லாம் நம்ம பலிகள் பிரமாணத்தில் பார்த்துருக்குறோம். நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசித்து பார்த்துக்குங்க. அதில் நம்ம என்ன செய்யணும், அதில் மிக முக்கியமான ஒரு பிரமாணம் என்னென்னா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்ட. ஒரு மனைவி தம் புருஷனை விட்டு தம் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிட்டா. என்னுடைய பாடுகள் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உனக்காக நான் அடிக்கப்பட்டதினால்தான் நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் நீ மறுபடியும் வரணும் அப்படின்னா, நான் உன்னை மறுபடியும் நீ சேர்த்து கொள்ளணும்னா ஒரே ஒரு அறிக்கை மட்டும் பண்ணுடி. என் மனைவி அப்படின்னு சொன்னால் சிருஷ்டி, அவர் சிருஷ்டிகர்த்தர். நீ எனக்காக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீ பண்ணணும். அந்த பலியை செலுத்தி எல்லாம் என்ன பாருங்க, உன் உள்ளங்கையில் வச்சு ஏறெடுக்கும் பலி, அசைவாட்டும் பலி, முன்னந்தோடைய மார்கண்டத்தை எடுத்து உன் கையில் வச்சு, உன் உள்ளங்கையில் வச்சு, எங்கே வச்சு? உன் உள்ளங்கையில் வச்சு. இதுதான் சமாதான பலி. சமாதான பலியினுடைய பிரமாணம் என்னவென்றால், நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். நீ மறுபடியும் என்கிட்ட நீ வரணும்னா, என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிட்ட, உன் நினைவில் நான் இல்லை, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் நினைவில் நீ தான் இருக்கிற, ஆனால் உன் நினைவில் நான் இல்லை. ஆனால் மறுபடியும் நான் உன்னை சேர்த்து கொள்ள வேண்டுமே ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் உள்ளங்கையில் வச்சு அசைவாட்டிடு சிலுவையில். ஆமென். ஏறெடுக்கும் பலி, அசைவாட்டும் பலி, இதெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? ஏன் சமாதான பலியில் வால் எடுக்கணும், நடு எலும்புலேருந்து வால் எடுக்கணும்? ஏன் குண்டிக்காய், ஏன் கொழுப்பு, ஏன் இந்த பிரமாணம்லாம் நீ வீட்டில் போய் நல்லா எடுத்துப்போம். ஏன் தலை, ஏன் வால், ஏன் கால், ஏன் குடல், இதெல்லாம் பார்த்து கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த இஸ்ரவேலர்களை தமக்கு சொந்தமாக அவர் தெரிந்து கொண்டார். இவங்க என்ன செய்யணும், செஞ்ச பாவத்துக்காக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, இதெல்லாம் செலுத்தின. சமாதான பலி என்பது இஸ்ரவேலில் மிக உயரிய பலி, சமாதான பலி. ஏனென்றால் இந்த சமாதான பலியின் மூலமாய்த்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு சமாதானத்துக்குள்ளே வருகிறார்கள். நீ என்ன நினைக்கிறத விட்டு வேற எதை நினைச்சவங்க அதான் வரும். பாருங்க, நமக்கு ஒரு டிசிஷன் பவர் இருக்கு. நீங்க கிறிஸ்துவ மட்டும் நான் தனி இல்லைப்பா, நான் யார்? ஒரே ஒரு கேள்விக்கு நான் யார்? ஒரே ஒரு கேள்விக்கு நான் யார்? இந்த உலகத்தில் எதுக்காக வாழ்கிறேன்? என் புருஷனுக்காக வாழ்கிறேன், என் இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன். இந்த பாரு, ஒரு நல்ல புருஷன் ஒரு மனைவி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாள்னா அவளை அவன் சேர்த்துக்குவானா? சேர்த்துக்க மாட்டானே. சேர்த்துக்கினான்னா அந்த கிராமம், அந்த பட்டணமே அவனை ஒரு மாதிரி தூஷிக்குமே. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அடியே, அதாவது சிருஷ்டியே, நான் உன்னை சேர்த்துக்கொள்ள திரும்பி வான்றார். எப்படி சேர்த்துக்கிறேன்? உன் உள்ளங்கையில் மறுபடியுமா அந்த பலியை வச்சு உன் உள்ளங்கையில் அசைவாட்டிடு. நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்பதை நீ
அப்ரூவ் பண்ணி நீ ஏற்றுக்கொள், என்னை நீ எனக்கு சொந்தம் என்பதை, நான் உனக்கு சொந்தம் என்பதை ஏற்றுக்கொள். உன்னை உள்ளங்கையில் வச்சு அந்த பலியை வச்சு அசைவாட்டிடு. அந்த அசைவாட்டும் பலி என்பது தேவனுக்கு ஏறெடுத்து படைக்கிற மாபெரும் பலி. எரேமியா வசனம் காட்ட எடுத்து திருப்பிங்க பார்க்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ? ஒரு புருஷன் வந்து ஒரு மனைவியை தள்ளிட்டான், அவன் இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்டான். அவன் போயிட்டு இந்த புருஷனை விட்டு இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு அவளை மறுபடியும் சேர்த்துக்குவானா? அந்த புருஷன் சேர்த்து கொண்டால் அந்த பட்டணமே தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நான் தனியல்ல, உம்முடைய உள்ளங்கைகளிலே வரையப்பட்டிருக்கிறேன், உம்மில் பாதி நான். ப்ளீஸ் இதை மட்டும் புரிஞ்சுக்கிற சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் தனி கிடையாதுங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த கம்பெனி ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் போகிற பஸ் ஆக்சிடென்ட் ஆகாது, நீங்கள் போகிற இடத்துல ஒரு ஏன்னா உங்களை சுற்றி கிறிஸ்துவின் பிரசன்னம் கூடவே இருக்குது. நீங்கள் இதை உணர்ந்துக்கல. அது தப்பு தானே? ஒரு புருஷனை விட்டு ஒரு மனைவி போகிற தப்பு தானே? போகிறாள், தப்பு. அந்த பட்டணமே ஒரு கேவலமாக சொல்லும், பரவாயில்ல, ஆனால் நீ திரும்பிடு, நீ எனக்கு சொந்தம், என்னை ஏற்றுக்கொள். என்ன பண்ணணும்? பலியோடு திரும்பி வா. லேவியராகமத்தின் புத்தகம் 7ஆவது அதிகாரம், லேவியராகமத்தின் புத்தகம் 7ஆம் திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே 34ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 34 இஸ்ரவேல் புத்திரரின் சமாதான பலிகளில் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நான் அவர்கள் கையில் வாங்கி அவைகளை ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நடக்கும் நித்திய கட்டளைக்கு கொடுத்தேன் என்று சொல்லி என்றார். எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். வருங்க, அசைவாட்டும் மார்க்கண்டம், ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடை. இப்போ நம்ம எல்லாம் ஏசப்பாக்களை திரும்ப போகிறோம். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பலி செலுத்தி, ஒரு ஆட்டை பலி செலுத்தி, அந்த பலியை என்ன பண்ணணுனாக்கா அந்த ஆட்டினுடைய மார்க்கண்டத்தை எடுத்து அசைவாட்டணும். அசைவாட்டுதல் அப்படின்னா இப்படி எல்லாம் என்ன பாருங்க பார்க்கலாம். கையில் உள்ளங்கையில் வச்சு என்ன பண்ணணும்? நீ அந்த ஆசாரியன் அந்த பலியை கொண்டு வருகிற அவருடைய கையில் உள்ளங்கையில் வச்சு, எங்கே வச்சு சொல்லுங்க, எங்கே வச்சு? உள்ளங்கையில் வச்சு இப்படி வச்சு அசைவாட்டணும். மார்க்கண்டத்தை முன்னந்தோடைய கையில் வச்சு இப்படி ஏறெடுக்கணும், சிலுவை. ஆமேனா? மார்க்கண்டத்தை அசைவாட்டி முன்னந்தோடைய ஏறெடுத்து, இதுதான் என் உள்ளங்கையில் உன்னை வரை சிலுவையில் உம்மோடு நான் மரித்தேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதுதான் கான்செப்ட். அப்போ உள்ளங்கையில் வச்சு என்னோடு உடன்படிக்கை செய்துவிடு என்று சொல்லி கர்த்தர் இந்த சமாதான பலியை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்யணும்னா இந்த உள்ளங்கை தான் மெயின். அப்போ இந்த சமாதான பலியை செலுத்தி அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படிக்கும் முன்னந்தோடையும் படிச்சுட்டு தான் இவங்க என்ன பண்ணணும்னா கிறிஸ்துவனுடைய அந்த பிரமாணத்துக்குள்ளே இஸ்ரவேலுடைய சபைக்குள்ளே அவங்க இருக்க முடியும். ஆமேனா? வா, நான் சொல்கிறது புரியுதா? இந்த பலியெல்லாம் இவங்க பண்ணலடானா, இந்த பலியெல்லாம் செய்யலாம், இவ பாளையத்துக்கு புறம்பே தூக்கி எறியப்படுவார்கள். ஏனென்றால் உள்ளங்கை தான் கான்செப்ட். உள்ளங்கை தான். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நீ மறந்து விட்டாய், எனக்கு விட்டு தூரம் போயிட்ட. ஆனால் நான் உன்னை சேர்த்து கொள்ளணும் அப்படின்னா நான் உன்னை உள்ளங்கையில் வச்சு தான் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். இன்னை வரைக்கும் உன் பரிபூர்ணன் நான் தான். அதான் கிறிஸ்து சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஆசாரியர்களை பிரதிஷ்டை பண்ணணும். இந்த பிரதிஷ்டை இது
இந்த பிரதிஷ்டை வந்து என்ன தெரியுமா? இதவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதான பலியை செலுத்தணும். சமாதான பலி யார் செலுத்தணும்? ஆசாரியர்கள், ஆரோன். இந்த ஆரோன் எனக்காக நின்று ஆரோனுக்கு முழுக்க முழுக்க என் நினைவிலே இருக்கணும். எனக்கு ஊழியம் செய்கிற ஆரோன் அவன் பொண்டாட்டி, பிள்ளைங்க, அப்பா, அம்மா யாருக்காக தீட்டுப்படக்கூடாது. இஸ்ரவேலை சுத்திகரிக்கணும். இஸ்ரவேலுடைய சமாதான பலி செலுத்தணும்னா அவன் என்னோடு உள்ளங்கை உடன்படிக்கை செய்ய வேண்டும். இந்த உள்ளங்கை என்பது எல்லாராலும் முடியாது, அது ஆரோனால் மாத்திரம்தான் முடியும். இந்த ஆரோன் தன்னை சுருக்கி கொண்டு ஒரு பாயிண்டில், ஒரு டாட்டில் வந்து நிற்கணும். எனக்கு அப்பா, அம்மா, மனைவி, பிள்ளை, தாய், தகப்பன் எந்த நினைவும் அவனுக்கு உள்ளே போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா அவன் எனக்கு ஆசாரியம் கிடையாது. ஆனால் கர்த்தர் ஆரோனை பார்க்கிறார். ஆரோனுடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு. நம்ம ஏற்கனவே ஆரோனை குறித்து, ஆரோனையும் இயேசு ராஜாவையும் குறித்து நாம் பார்த்தோம். நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். வஸ்திரங்களை கழட்டுகிறவனே ஆசாரியன். ஞாபகம் கை தூங்க பார்க்கலாம். வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராமன் இப்போ இருக்கிறியா? வெரி குட், ஓகே, நன்றி. வஸ்திரங்களை கழட்டுகிறவனே ஆசாரியன், இந்த கான்செப்டில் ஆரோனை குறித்து பார்த்தோம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் காணியாட்சிக்குள்ளே இருக்கணும்னா சமாதான பலியை செலுத்திட்டு ஏறெடுக்கும் முன்னந்தடியும் அசைவாட்டம் மார்க்கண்டத்தையும் ஏறெடுக்கும் முன்னந்தடியும் இவங்க செலுத்திட்டு பாளையத்துக்குள்ள இருக்கலாம். ஆனால் இதை செலுத்துவதற்கு தேவனுடைய சார்பில், தேவனுடைய பட்சத்தில், கிறிஸ்துவுடைய அன்பிலே பூர்ணப்பட்ட ஒரு ஆரோன் வேண்டும். இந்த ஆரோன் என்ன செய்யணும்னா, நீ அசைவாட்டிட்ட பிற்பாடு நான் உன்னை சேர்த்துக்கொள்ளுவேன். ஆமேனா? நீ அசைவாட்டப்படி என் தேசத்தில் சேர்த்துக்கொள்ளுவேன். ஆனால் என் பக்கத்தில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டுமானால் ஆரோன் உன் உள்ளங்கையில் வச்சு நீ அசைவாட்டிடு. இந்த ஆரோனை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆரோனுக்கு வேற நினைப்பே வரக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனி. பிரதிஷ்டை பலி நடந்து கொண்டிருக்கிறது. ஆரோன் பிரதிஷ்டை பண்றாங்க. நாதாபும் அபியும், ஆரோன் பெத்தெடுத்த நாதாபும் அபியும் அவர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய்விட்டார்கள். கர்த்தர் அவரை அடித்தார். ஆரோன் பேசாமல் இருந்தான். அந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் என் கண்ணில் கண்ணீர். ஆரோன் பேசாமல் இருந்தான் இருக்கும். எப்படி ஏன் ஆரோன் பேசல? நான் உம்மில் பாதி, உமக்குள்ளதான் எல்லாம். ஊழியம் நிறைய பேர் ஊழியம் வர்றாங்க. ஊழியம்னா என்ன நினைக்கிறீங்க? உள்ளங்கையில் வச்சு அசைவாட்டி எடுத்துடணும் அவனை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதான பலியை செலுத்திட்டு காணியாட்சியில் இருக்கலாம். இஸ்ரவேல் காணியாட்சியில் இருக்கலாம். ஆனால் இந்த இஸ்ரவேல் நடுவிலே தேவன் வாசமா இருக்க வேண்டும் என்றால் ஆரோன் வேண்டும். இந்த ஆரோன் யார் என்றால் உள்ளங்கை உடன்படிக்கை. ஆமெனா? உள்ளங்கை உடன்படிக்கை தான் ஆரோன். அவனுக்கு எந்த நினைவு சுருக்கணும், ஒன்றுமில்லைன்னு சுருக்கி வந்துடணும். அதான் ஆரோன். ஆமேனா? ஆரோனை பார்த்து சொல்லுவார், ஆரோன் கிட்ட சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிங்க. எது? பிரதிஷ்டை பலி 8ஆம் அதிகாரம், லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் அவனை எப்படி பிரதிஷ்டை பண்ணுவார்னா 25 வாசிப்பா. 8:25 தொடர்ந்து வாசிக்கணும். வேகமாக நல்லா பொறுமையாக நிறுத்தி வாசிப்பாங்களா? கொழுப்பையும் வாளையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரல் மேலிருந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளில் கொழுப்பையும் வலது முன்னும் தொடையையும் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் வைத்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடைகளில் உள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னும் தொடையின் மேலும் வைத்து அவைகளில் எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி. ஆமென். அசைவாட்டும் பலியாக கர்த்தர் சந்நிதியிலே அசைவாட்டி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோன் எனக்குரியவன். ஆரோன் ஏன் எனக்குரியவன் என்றால் அவன் உள்ளங்கைகளிலே இந்த அசைவாட்டும் பலியும் ஏறெடுத்து படைக்கும் இந்த மார்க்கண்டத்தையும் அவன் என்ன செய்யணும்? அசைவாட்டி விட்டு அவன் உள்ளங்கை உடன்படிக்கைக்குள்ளே வந்து விடுகிறான். இது பிரதிஷ்டை.
கர்த்தருக்கு யார் ஊழியம் செய்யணும்? நான் இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு வாலிபர் கூட சொல்லி கொடுத்தேன். எப்பா காலையில் எழுந்து ஆண்டவரை துதிங்கடா, அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதிங்க, ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுருங்க, சபைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஊழியம் செய்யுங்க, ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுருங்க. இப்போ நான் யாரையும் ஸ்பெஷலாக தனியாக கூப்பிட்டு ஊழியத்துக்கு நியமிக்கலை, பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் வேலை வாங்கிக்கிறேன். சபையில் நடக்கிற இந்த காரியத்தெல்லாம் இன்னும் யாருக்கும் அந்த தனிப்பட்ட பாரம் வரல. ஏன்னா ஊழியம் சேர்த்துட்டு சும்மா இல்லை, அவர்கள் உள்ளங்கைகளிலே வைத்து அசைவாட்டப்பட வேண்டும். இந்த உள்ளங்கை என்பது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்பதுதான் உள்ளங்கை. அதுதான் உள்ளங்கை வைத்து அசைவாட்டுதலும் ஏறெடுத்து படைத்தலும், அசைவாட்டுதலும் ஏறெடுத்து படைத்தலும். இதுதான் ஆரோன். இந்த ஆரோனை கர்த்தர் தமக்கென்று பிரதிஷ்டை செய்கிறார். பிரதிஷ்டை சொல்லுங்க நேருங்க. இந்த பிரதிஷ்டை உள்ளவங்களுடைய நினைவில் தான் கிறிஸ்து வாழ்கிறார். இந்த ஆரோன் எப்படிப்பட்டவனா பரிசுத்தன் என்று கர்த்தர் சொல்கிறார். 106 சங்கீதம் 15 வசனம் மறக்கவே கூடாது. அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன். இவர்களுக்குத்தான் கிறிஸ்துவுடைய நினைவிலே வாழ்கிறவர்கள் அவர்கள் உள்ளங்கையில் வைத்து அசைவட்டப்பட்டு விடுகிறார்கள். மறுபடியும் 27 வாசிமா. அவைகள் எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான். அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள். இது கர்த்தருக்கு தகன பலியானது. யாருது? ஆரோன் முற்றிலுமாக தம்மை உள்ளங்கை உடன்படிக்கைக்குள்ளாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு விட்டான். இந்த உள்ளங்கையில் என்னை வரைந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் பாட்டு பாடிலாம், எல்லாரும் பாடிலாம். ஆனால் இந்த உள்ளங்கை உடன்படிக்கை என்பது அது ஆரோனுடைய அழைப்பு. ஒருவன் ஆரோனை போல அழைக்காவிட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் எல்லாருடைய நினைவிலையும் கிறிஸ்து இருக்கிறாரா அல்லது ஆரோனுடைய நினைவில் மாத்திரம்தான் இருக்கிறாரா என்றால் ஆரோனுடைய நினைவில் மட்டுமே அவர் இருக்கிறார். இஸ்ரவேலை அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். அவருக்கு சொந்தமானவர் ஏற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் தம்முடைய வாழ்க்கையை ஜீவபலியாக அந்த பலிபீடத்தில் தகனிக்கிறார்களோ, பிரதிஷ்டையாக்கப்படுகிறார்களோ, அவர்களுடைய நினைவில் அவருடைய ஆத்தும வாஞ்சை கிறிஸ்து. அந்த ஆத்தும வாஞ்சையினாலே அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடி அவர் இரவெல்லாம் அவரை நினைக்கிற நினைவு அவர் நினைவிலேயே இருக்கிறது. அவர் நினைப்பில் ஏசப்பா நினைப்பிலேயே இருக்கிறது. இதுதான் பிரதிஷ்டை பலி. ஆக ஆரோனை தேவன் தமக்கென்று வேறு பிரித்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தில் இருக்க வேண்டுமே ஆனால் அவர்கள் செய்த பாவத்துக்காக இந்த சமாதான பலியை செலுத்தப்பட வேண்டுமே ஆனால் அது ஆரோன் தான் தேவனுடைய சார்பில் செலுத்த வேண்டும். ஆக ஆரோன் தான் அந்த உள்ளங்கையை புரிந்து கொண்டவர். ஆமேனா? ஆரோன் அதாவது வந்து அந்த ஆசாரியத்துவம் அவர்கள் தான் அந்த நினைவில் தான் கிறிஸ்து அந்த பிரதிஷ்டை இருக்கும். அவங்க தலைமையில் அந்த பிரதிஷ்டை இருக்கும். அவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்றால் உள்ளங்கையில் வைத்து அசைவட்டப்படுவார்கள். இது பிரதிஷ்டை. தெளிவாக பிரதிஷ்டை என்று சொன்னால் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட, தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட, தேவனுக்கென்று வாழும்படியே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான் இந்த பிரதிஷ்டை. இந்த பிரதிஷ்டை உள்ளவர்கள் தான் உள்ளங்கையில் வரைந்தவரே அப்படின்னு பாட்டு பாடணும். ஆமெனா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க இன்னைக்கு ஆண்டவருக்காக? அதுதான் சபையில் வந்தால் ஏதாவது ஒரு ஊழியம் செஞ்சுருங்க. ஆமெனா? ஏன்னா இஸ்ரவேல் தேவனுடைய தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இன்னொரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தில் குஷ்டரோகம் யாருக்காவது வந்துருச்சுன்னு வச்சுங்க. மனிதனுக்குள்ளே ஏதேனில் பாவம் செய்த மனுஷன் குஷ்டரோகி ஆகிட்டான். அதுதான் 120 வாரமாய் நாம் பார்த்தோம். இந்த குஷ்டரோகம் சுகமாயிருச்சு. இந்த குஷ்டரோகிக்கு குஷ்டரோகம் சுகமாயிருச்சுன்னு வச்சுங்களேன். அவன் என்ன பண்ணா, தன்னை சுத்திகரிக்கிற பலிகளை அவன் கொண்டு வரணும். அவன் 7 நாள் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு 8ஆம் நாளில் அவனை சபையில் சேர்த்துக்கணும். அவனை 8ஆம் நாள் சபையில் சேர்த்துக்கணும். அதாவது இஸ்ரவேல் சபையில் சேர்த்துக்கணும். இது ஆரோன் தான் செய்யணும். ஆரோனுடைய புத்திரர் செய்யணும். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கடைசியில் இவங்க 8ஆம் நாள் வரும்போது இந்த பிரதான ஆசாரியனுடைய உள்ளங்கையில் எண்ணெயை வச்சு நல்ல எண்ணெயை வச்சு
இவன் பாவ பிராயச்சித்தம், இந்த குஷ்டரோகிக்கு பாவ இந்த தலைமுடி சிரைத்து, புருவம் சிரைத்து, தாடி மீசா மொத்த உடம்புல இருக்கிற அத்தனை ரோமங்களும் சிரைத்து, அவனுக்கு குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவனுடைய வலது காது மடல், வலது பெருவிரல், வலது கை பெருவிரல், வலது கால் பெருவிரல் இதெல்லாம் இந்த ரத்தத்தை பூசி அப்படி வைக்கணும். அடுத்தது கடைசியாக அவனை சபையில் சேர்த்துக்கொள்றதுக்கு, அவனை இஸ்ரவேல் சபைக்குள்ள காணியாட்சிக்குள்ளே சேர்த்துக்கொள்றதுக்கு ஆரோன் என்ன செய்ய வேண்டும்? பிரதான ஆசாரியர் என்ன செய்யணும்? உள்ளங்கை உடன்படிக்கைக்குள்ள வரணும் அவன். ஏன்னா ஏன் மனிதனுக்குள்ள குஷ்டரோகம் வந்துச்சு அப்படின்னா, மனிதனுடைய இருதயத்துக்குள்ள ஏன் வேதனை? சில பேருக்கு அப்படியே மனசு அப்படியே நொந்து அப்படியே குத்தி சீழும் ரணமுமா இருக்கும், உள்ள அவ்வளோ வழியில் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் கிறிஸ்துவினுடைய உள்ளங்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறுதலித்தவர்கள். அந்த குஷ்டரோகத்தை நீக்கினவர் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் இருதயத்தில் விருத்த சேதனம் உடையவர். அந்த குஷ்டரோகத்தை பிச்சு கீழ்ச்சி எடுத்தவர் தான் ஆபிரகாம். இருதயத்தில் விருத்த சேதனம், அது புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்தில் யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனத்தை உடையவர் தான் அந்த குஷ்டரோகத்தை, அந்த ரண மாம்சத்தை கிழித்தெறிந்து, எனக்கு எந்த ஒரு வேதனையும் இல்லை, என் கர்த்தருக்குள்ள, என் இயேசுவுக்குள்ள, என் இயேசு ராஜாவுக்குள்ள, என் இயேசு மகிமைக்குள்ள நான் என்றென்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று தம்மை ஒப்பு கொடுத்தவர் தான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமின் சந்ததி யாராக குஷ்டரோகப்பட்டு விட்டால் கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அப்படி ஒருத்தர் சுகமாயிட்டான் அப்படின்னா எவனும் சுகமே ஆகலை ஏசப்பா வருகிற வரைக்கும். ஏன்னா குஷ்டரோகத்தை சுகமாக்குறது என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அது கிறிஸ்துவுக்குள் தான் வந்து சுகமாக்கப்பட்டோம். ஆக கிறிஸ்துவுக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கிற உள்ளங்கையில், அவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லைன்ற சந்தோஷம், அந்த மனமகிழ்ச்சி, அந்த பூரிப்பு, அந்த அவருடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுகிற அந்த மகிமை தான் இஸ்ரவேல் சபை. அதுதான் சபை, அதுதான் புதிய ஏற்பட்ட சபை. நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது. அப்போ இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, லேவியராகமம் 14 திருப்பி கொள்ளுங்க. அந்த வசனம் மட்டும் நான் வாசித்து காட்டுறேன், நமக்கு டைம் இல்லை. லேவியராகமம் 14 அதிகாரத்தில் 17 வாசிக்க பார்க்கலாம். தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும், அவன் வலது கையின் பெருவிரலிலும், வலது காலின் பெருவிரலிலும் முந்தி பூசியிருக்கிற குற்ற நிவாரண பலியுடைய ரத்தத்தின் மேல் பூசி, தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையிலே வார்த்து கர்த்தருடைய சந்நிதியில் அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அல்லேலூயா. அம்மா இதை சொல்லி நான் முடிச்சிடறேன். சபைக்குள்ள இருக்கிற நாம் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டிகள். இயேசு கிறிஸ்து யாம் புருஷன். எல்லாம் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்குறேன். ஆனால் எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, என்னால் முடியலன்னு சொல்லி உள்ளத்தை போட்டு உடைக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு துரோகிகள். துரோகம் செய்கிறோம். ஏன்னா மனசு முழுக்க வலிகள், மனசு வலிக்குது. எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை, நான் எல்லாம் கைவிடப்பட்ட. ஏசப்பா இல்லையா உனக்கு? உன் நினைவில் அவர் வாழ விரும்புகிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஏன் தலைமையில கையை வச்சு ஜெபிக்கணும் தெரியுமா? நம்முடைய வசனம், நம்முடைய எலும்பெல்லாம் வசனம் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? புதிதாக வரக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, தலைமையில கையை வச்சு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். உங்களுக்காக யாரு? ஆரோன் ஜெபிக்கணும். ஆரோன் வெறி பிரிக்கப்பட்டு விட்டான். ஆரோன் பிரதிஷ்டை தான் உள்ளங்கை. இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், தேவனுக்கென்று தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தவன். இந்த குஷ்டரோகிகள் வருவார்கள். அழுதுக்குன்னு வருவீங்க, வரணும். நீங்கள் எல்லாம் வந்து ஜெபம் பண்ணணும். நிறைய பேருக்குன்னா என்ன பண்ணுறதுலன்னா அப்படி வெக்கப்படுறீங்க நிறைய பேர். தயவுசெய்து அன்பாய் சொல்லுகிறேன், எனக்கு வலியாக இருக்குது பிரதர், என் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது பிரதர், எனக்கு வந்து ரொம்ப போராட்டமாக இருக்குதுன்னு வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக தான் நான் இருக்கிறேன். ஏசப்பா இவர்கள் மேலே உடைய கிருபை வந்த அந்த எண்ணெய் எடுத்து தலைமையில வச்சு
மீதி இருக்கிற எண்ணெய் பாருங்க, உள்ளங்கையில் ஆரோன் அவன் கொண்டு வர எண்ணெயை எடுத்து அந்த கொண்டு வர எண்ணெயை எடுத்து உள்ளங்கையில் வச்சு என்ன பண்ணணும், அவனுடைய வலது காது மடல், வலது கை பெருவிரல், வலது கால் பெருவிரலில் பூசி குற்ற நிவாரண பலி ஏற்கனவே செலுத்திருக்கணும். அது மேலே இந்த எண்ணெயை பூசி மீதி இருக்கிற எண்ணெயை எடுத்து அவன் தலை மேலே ஊற்றி, அல்லேலூயா என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், ஆமேனா. உள்ளங்கையில் இருக்கிற இந்த எண்ணெய் எடுத்து அவன் தலை மேலே ஊத்து, அவனை சுத்திகரித்து சேர்த்துக்கொள், சபையில் சேர்த்துக்கொள். சும்மா உள்ளங்கை, அவருடைய உள்ளங்கை உனக்கு புரியணும். அதுதான் ஆண்டவர் சொல்றது, உள்ளங்கை அன்பு புரியணும். என் இயேசு ராஜாவின் உள்ளங்கை அன்பு உனக்கு புரிய வேண்டும். நான் தனி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்துக்குள்ளே நான் சுகமாக இருக்கிறேன். அந்த மன மகிழ்ச்சி, ஆத்தும வாஞ்சை, என் ஆத்தும வாஞ்சை எல்லாம் என் இயேசு, என் ஆத்தும வாஞ்சை எல்லாம் இயேசு, என் இருதயத்தின் ஓசை எல்லாம் என் இயேசு, என் இருதயத்துக்குள்ளே வாஞ்சை எல்லாம் என் இயேசு. அந்த இருதயத்துக்குள்ளே துதிக்கிற அந்த துதியின் சத்தம், அந்த பலி, நம்ம துதிச்சு நல்லா கையை தட்டி பாட்டு பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோமே, அதுவே உள்ளங்கையில் வைத்திருக்கிற அந்த உள்ளங்கையோடு உடன்படிக்கை செய்திருக்கிற அனுபவம். இந்த உள்ளங்கை என்பது எல்லாரால முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தியாகமாக இருப்பாங்க சபைக்காக, அவங்க தான் பிரதிஷ்டை, அது எல்லாருக்கும் கிடைக்காது, யாரோ கொஞ்சம் பேர் தான் இருக்கும். சபைக்காக இருப்பாங்க. சபைக்காக எப்படி இருப்பாங்கன்னா, மனசு முழுக்க இயேசு 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 அந்த வாஞ்சை இருக்கும். அது கிறிஸ்துவே, அதுதான் ஆரோனி, அதுதான் உள்ளங்கை அபிஷேகம், அதுதான் உள்ளங்கை அபிஷேகம், அதுதான் உள்ளங்கையில் உடன்படிக்கை. உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்குது என்பது சபைக்காக செயல்படுவாங்க. அது நம்ம சொல்லவே தேவையில்லை, அவங்களா செயல்படுவாங்க. அது தேவனே அழைத்திருக்கிற அழைப்பு. அது ஆரோனை போல் அழைக்கிற ஆசாரிய அழைப்பு, அது லேவி அழைப்பு. அவர்கள் எடுத்து ஊழியக்காரனோடு ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நம்ம ஆட்களுக்கு நான் சொல்கிறது புரிய மாட்டேது. நிறைய பேருக்கு புதுசாக வந்துக்கிறாங்க இல்லையா, நான் எந்த மீனிங்கில் சொல்கிறேன்னு புரிய மாட்டேன். தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நேற்று மாத்திரம் எனக்கு என்னென்ன பிரச்சனைலாம் என்கிட்ட வந்துச்சோ, குடும்ப ஜெபத்தில் உட்காந்து ஆண்டவரே கையை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே இவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க, ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க, நான் ஜெபிப்பேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். அது மாதிரி நீங்கள் மூடிய மறைச்சி வச்சுன்னு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கே மீறி பெரிய பலுவாயிடும். அதையெல்லாம் தேவ சமூகத்தில் ஸ்தோத்தரித்து அது எல்லாவற்றையும் சீர்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் ஒரு மனுஷனையும் அற்பமாக நினைக்கவே மாட்டார், தெரியுமா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே ஓடுவீங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியாத வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வாங்க, உங்கள் மனசில் என்ன வலி இருந்தாலும் அந்த உள்ளங்கை அன்பை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து எனக்காகத்தான் ஒப்பு கொடுக்கப்பட்டார், கிறிஸ்து எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்கின்ற அந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன். சகோதரனே சகோதரியே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரி சும்மா அவர்கிட்ட போய் சொல்லினே இருக்கணுமா? நீ நல்லா ஆயிட்டுனாக்கா கர்த்தருக்கு எவ்வளோ சந்தோஷம். இப்போ கர்த்தர் என்னை எதுக்கு வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு சபையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எனக்கு சோறு துணுதே பிடிக்காது, தெரியுமா? ஆண்டவரே அவங்க உதயதே உடைக்கப்பட்டுருச்சே, அவங்க இப்போ நொந்திருப்பாங்களே, இந்த காரியத்தின் நிமித்தம் எவ்வளவு வலி இருக்கும் ஆண்டவரே, எனக்கு சோறு துணுறதுக்கே பிடிக்காது. உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே தேறுதல் பண்ணி அந்த பிரச்சனை விட்டு வெளியே வருகிற வரைக்கும் அதை தான் நீங்கள் சொல்கிறாரு. பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த ஆரோன், அவனை நான் ஏறெடுத்து கொண்டேன். அவன் அசைவாட்டுதலோடும் ஏறெடுத்து படைக்கிற அந்த படைப்போடும் கூட அவனை பலிபீடத்தில் எனக்கு நான் சேர்த்து கொண்டேன். இந்த ஆரோன் எல்லாருக்காகவும் உள்ளங்கையில் வச்சு, இந்த குஷ்டரோகிகளை உள்ளங்கையில் வச்சு மீதி தலையில் வச்சு ஊற்றி அவனை பரிபூர்ணப்படுத்தி சபையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும் ஒருத்தன் குஷ்டரோகம் சுகமாகலை. இயேசு ராஜாவால் மட்டும்தான் குஷ்டரோகம் சுகமாகும். ஆமேனா? அவர் குஷ்டரோகியை கூசாமல் தொட்டார். ஆமேன். எல்லா காயத்து மேலே கையை வச்சு தொட்டார். குஷ்டரோகன்றது எவ்வளோ அருவருப்பாக இருக்கும் தெரியுமா பார்க்குறதுக்கு? சில பேருக்கு பலவீனமான ஆத்மாக்கெல்லாம் பார்த்தோன்னா சாப்பிடவே மாட்டாங்க, வாந்தி மேலே வாந்தி எடுத்து இருப்பாங்க. ஆனால் இயேசு ராஜா அது அப்படி தொட்டார், அந்த குஷ்டரோகியை அப்படியே தொட்டு சுகப்படுத்துகிறார். எவ்வளவு அன்பு! அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் உன்னை. மனுஷெல்லாம் வெறுத்து ஒதுக்குவான், உனக்கு வியாதின்னு ஒதுக்குவான். ஆனால் உன் பக்கத்திலே இருந்து உன்னை தொட்டு 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 உன்னை சுகப்படுத்துகிற உன் கர்த்தர் உனக்காக அடிக்கப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரனே சகோதரியே. ஒரு சின்ன வியாதி வந்துட்டாவே நம்மளை யாரும் தொடக்கூட மாட்டாங்க, தூரம் ஒதுக்கி வைப்பாங்க. இந்த குஷ்டரோகி வருகிறான்,
ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு முழங்கால் படிடுகிறான். கர்த்தர் அந்த குஷ்டரோகியை தொட்டார், சுகப்படுத்தினார். நீ போய் உனக்கு ஆசாரனுக்கு உனக்கு காண்பித்து ஆசாரனுக்கு மோசையிட்ட பிரமாணத்தை நிறைவேற்றுறா அப்படின்னார். மோசையிட்ட பிரமாணத்தை டேய் குஷ்டரோக நீங்கிச்சுல, உள்ளங்கையில போய் தலைமையில கையை வைக்க சொல்றா. ஆமேனா ஆமேனா. அதே குஷ்டரோகி யாரெல்லாம் வேதனையோட பிரச்சனையோடு எது இருக்கு, இயேசு கிறிஸ்துவால எல்லாம் ஆகும், அவர் அடிக்கப்பட்டது உனக்காக, போய் மோசே கிட்ட கட்டளையை போய் நிறைவேற்றி முடி. என்ன சொல்ல வர்றாரு? உள்ளங்கை உடன்படிக்கைக்குள்ளவா, நீ பாளையத்துக்கு புறம்பே இருந்தாய், உன் வியாதியை நான் சுகப்படுத்தி விட்டேன். நீ சாதாரண ஆள் அல்ல, நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு என்ன விலை கொடுக்க முடியும்? அவர் சர்வ வல்லவர் அல்லவா? ஆமெனா. புதிய ஏற்பட்ட காலத்தில் அவரை துதிக்கிற அந்த துதியின் சத்தம் இருக்கு, அதுதான் இருதயத்திலே நாம் அவரை வாஞ்சிக்கிற வாஞ்சை. அந்த வசனத்தை 2 வசனம் மட்டும் வாசித்து முடிக்க போகிறோம். திருப்பி கொள்ளுங்க. மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அவர் எங்க என்ன சொல்றாரு? அந்த குஷ்டரோகி மேல என்ன சொல்றாரு பாருங்க, பார்க்கலாம். 1 வாசி, 8:1 வாசி. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து. யாருங்க? குஷ்டரோகி. வியாதி உள்ளவங்களை, குஷ்டரோகம் உள்ளவங்களை பாளையத்துக்கு புறம்பே தூக்கி போட்டுருவாங்க. ஆமேனா. இன்னைக்கு கூட யாருக்காவது சில பேருக்கு இந்த டிபி இருக்கும், சில பேருக்கு கேன்சர் இருக்கும், சில பேருக்கு உடம்புல தீராத வியாதி இருக்கும். அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? தனி தட்டு, தனி டம்ளரு இதெல்லாம் வச்சு ஒதுக்கி விட்டுருவாங்க. அன்பாய் சொல்லுகிறேன், மனுஷங்க மேலே எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அவங்க பலவீனம், அந்த சரீரத்தில் போய் அட்டாக் பண்ண. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் பக்கத்திலேயே இருக்கிறார். ஆமேனா. அவர் உன்னை தொடுகிறார். ஏமா அன்பானவர்களே கவனிங்களேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை வந்து பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க சொல்லுங்க. என்னை சுத்தமாக்குங்கப்பா, சுத்தமாக என் சரீரத்துக்கு பலன் எடுத்து போடுங்கப்பா. அவன் கேட்குறான். வாய் திறந்து கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன பலவீனமோ, என்னென்ன பிரச்சனையோ, உன் மனவாளன் இயேசு கிறிஸ்துவிட்ட வாய் திறந்து கேளுங்க. அவன் கேட்குறான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, கையை தட்டுவாமா, அவனை தொட்டு, யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க, யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லாத, தொடுங்க. சில கணவன்மார்களுக்கெல்லாம் குஷ்டரோகம் இருக்கும், மனைவியை தொடவே மாட்டாங்க. டெய்லி தொட்டு பேசணும்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். குஷ்டரோகம் இருக்கிறவன்லாம் தொடமாட்டான், அவனுக்கு வேற ஏதோ காயத்தில் இருப்பான் அவன். ஆமென். கணவனும் மனைவியும் டெய்லி தொட்டு பேசுங்கன்னு சொல்கிறேன். அதுதான் தேவனுக்கு செய்கிற ஆராதனை. ஆமேனா. ஆனால் இருதயத்தில் குஷ்டரோகம் இருந்துச்சுன்னா தொடமாட்டான். ஆமேனா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தொட்டு பேசுங்க, தவறே அல்ல. உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா கை கோர்த்து நல்லா ஜாலியாக போங்க, கை கோர்த்து போங்க, தவறே அல்ல. நம்ம ஆட்களுக்கு இன்னும் அந்த குஷ்டரோகம் மனசுக்குள்ளே இருக்கும், அப்படியே ஒரு மாதிரிலாம் நெளியுவாங்க. அன்பாய் சொல்லுகிறேன், தேவன் இந்த ஆராதனையில் அவர் மகிமைப்படுகிறார். கணவன் மனைவி ஒரே சரீரம். இது என்ன செய்யக்கூடாதுன்னா குஷ்டரோகியாய் பிரியக்கூடாது. இது புரிந்து கொள்ளுங்க. சரி, அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாய் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. போ, சர்ச்சுக்கு போ, போய் இந்த பலிகள்லாம் செலுத்து. ஆசாரியன் உன் தலைமையில உள்ளங்கையில் வைத்திருக்கிற எண்ணெயை எடுத்து உன் வலது காது மடலிலும், உன் வலது கை பெருவிரலும், உன் வலது கால் பெருவிரலும் அந்த எண்ணெயினாலே உன்னை அபிஷேகம் செய்து உன் தலையில உள்ளங்கை உடன்படிக்கையிலே என் கர்த்தர் என் இயேசுராஜன் உம்மால மாத்திரமே இந்த குஷ்டரோகத்தை, என் மனவலியை, ஆமேனா, மனவலிக்கு மருந்தே சொல்லக்கூடாது இனிமே. அப்படி சொல்ற, என் மனவலிக்கு இயேசுவே மருந்து. ஆமேனா. என் மனவலிக்கு இயேசுவே மருந்து. என்ன பிரச்சனையோ அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவருடைய உள்ளங்கை உடன்படிக்கை. உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், உனக்காக நான் நொறுக்கப்பட்டேன், உனக்காக நான் காயப்பட்டேன், உனக்காக நான் நிந்திக்கப்பட்டேன், உனக்காகத்தான் இந்த பாடுகளை சகித்தேன். நீ சுகமா இருக்கணும். நீ எருசலேம் பட்டணம், நீ வானத்தை அலாவிய மதிலுள்ள பட்டணம், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தக்கூடாது. அதுதான் ஒரு புருஷனுக்கு பெருமை. ஆமேனா.
ஒரு புருஷனுக்கு இருக்கிற பெருமை, ஒரு மனைவி வந்து ஒரு புருஷனுக்கு எது பெருமைன்னா, என் மனைவி நான் எப்படி வச்சிருக்கிறேன் பார், அதுதான் அந்த புருஷனுக்கு பெருமை. நீ நல்லா உன் வீட்டுக்குள்ள உனக்குள்ள சமாதானமும் உனக்குள்ள சுகிர்த வாழ்க்கையும் இருப்பதுதான் கிறிஸ்துவுக்கு பெருமை. அதுதான் கிறிஸ்துவுக்கு மகிமை. நீ துக்கத்தோட வேதனையோட குஷ்டரோகத்தோடு இருக்க வேண்டும் என்பது அல்ல. நீ போய் குஷ்டரோகி போய் ஆசாரனை போய் உன்னை காண்பி, அவன் உள்ளங்கையில் எண்ணெயை வச்சு உன் தலைமையில் அபிஷேகம் பண்ணி உன்னை சேர்த்து கொள்ளுவான் அப்படின்னு கர்த்தர் சொல்லி அனுப்புனார். ஆமேனா? எல்லோரும் ஆமேன் சொல்லாமா? இன்றைக்கு இந்த உள்ளங்கை உடன்படிக்கையில் தான் நாம் இருக்கிறோம். உள்ளங்கை உடன்படிக்கை இல்லாமல் சபையில் ஒருத்தரும் கிறிஸ்துக்கு உண்மையாக இருக்க முடியாது. ஏசாப்பா என்னை உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? கடைசியாக அந்த வசந்தம் மட்டும் வாசித்து முடிங்க. எபிரேக்க நிருபம் நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உள்ளங்கையில் உடன்படிக்கையில் இருக்கிறவங்க நாம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்கின்ற அந்த எருசலேமுக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும் சுகிர்த வாழ்க்கையும் செழிப்பும் அதுக்கு உள்ளே இருக்கிறது. நாம் உள்ளங்கை உடன்படிக்கையில் இருக்கிறோம். இயேசு ராஜாவுடைய உள்ளங்கையுடன் வரையப்பட்டிருக்கிறேன் என்பதை ருசித்தவர்கள், என்பதை அனுபவித்தவர்கள் என்ன செய்வார்கள்? அவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆமேன் சொல்லாமா? ஆமேனா? இயேசு ராஜா என்ன பண்ணுவாங்க? உதடுகளின் கனினாலே நல்லா பாட்டு பாடி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி வெக்கப்படாமல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நிறைய பாட்டு கற்றுக்குங்க, நிறைய பாடல் பாடுங்க. ஏசப்பா இன்னைக்கு கீர்த்தனைகள்லாம் பாட மாட்டேன், கவலைப்படாதீங்க. கீர்த்தனைகள்லாம் சில பேருக்கு புரியவே புரியாது. பந்தமும் மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் ஒழிவேனோ அப்படி பாடினா என்னடா பந்தம், என்னடா பண்ணிவிடுன்னு அப்படியே பேனு முழிப்பீங்க இல்லையா? அதனால தான் இன்றைக்கி வரா மாதிரி ட்ரெண்டிங்காக என்ன பண்ணுறது? ஆண்டவரே உங்கள் மேலே அன்பு வச்சுக்கிற உள்ளங்கையில் வரைந்தவரே, அப்புறம் என் நினைப்பாவே இருப்பவரே அப்படிலாம் பாடினோம்னா உங்களுக்கு புரியும். எல்லாம் ஒன்று தான், பந்தம் நினைப்பு எல்லாம். ஆனால் தைரியமாக இருங்க, கீர்த்தனெலாம் பாட மாட்டேன், பாடுவோம். ஆமேனா? அதெல்லாம் புரிகிற அளவுக்கு கிறிஸ்துவின் மேலே அன்பு வரணும். அதனால தான் இப்போ கீர்த்தனையெல்லாம் அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் இடையிடையில் அப்பப்போ கீர்த்தனையை பாடும்போது நீங்கள் கூட சேர்ந்து நல்லா உதடுகளின் கனியை துதிங்க. ஏசப்பா நான் தனியே இல்லை, ஆமேனா? நான் உம்மில் இருக்கிறேன், நீர் என்னில் இருக்கிறீர். எல்லா கரங்களும் ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா! எத்தனை புரிஞ்சு போச்சு இன்னைக்கு எல்லாம் ஒரு பெரிய விடுதலையை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆமேனா? நம்ம தனி அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் வரையப்பட்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி. அவருடைய நாமம், இயேசுவின் நாமத்தை நல்லா ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கிற அந்த துதி, நம்முடைய உதட்டில் பிறக்கிற அந்த கனி, அந்த ஸ்தோத்திர பலி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு சபையில் தலைமுறையாக என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்கள் பரிபூர்ணமானவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமேன் சொல்லாமா? எனக்கு ஒரு குறையும் இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஒரு குறையும் இல்லை. இயேசு கிறிஸ்துவில் பரிபூர்ணமாக இருக்கிறேன். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கலாமா? நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னை மறக்காதவரே, என் நினைப்பாகவே இருக்கிறவரே, என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே, அப்பா